இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் யாராவது ஒருவர் வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமென். Behold, I come quickly. Hold that fast which thou hast, that no man take thy crown. உன்னுடைய கிரீடத்தை இன்னொருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எப்படி இரு, பற்றி கொண்டிரு என்று ஒரு விழிப்புணர்வுக்குரிய ஒரு செய்தியை ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த செய்தி, இந்த வசனத்தை 4 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று இயேசுவின் வருகை, இரண்டாவது கிரீடம், அதுவும் நமக்குள்ள கிரீடம். வேற பேப்பர் கொடுங்க. மூன்றாவது உனக்குள்ளது, நாலாவது பற்றி கொள்வது. ஆமென். ஒன்று வருகை. இதை இந்த வசனத்தை 4 பகுதியாக பிரிக்கலாம். அதில் முதலாவது வருகை, இரண்டாவது கிரீடம், அதாவது உன் கிரீடம், நமக்குள்ள கிரீடம். மூன்றாவது உனக்கு உள்ளது, அதுதான் நிறைய இருக்கு, ஒரு 12 காரியம் இருக்கு நமக்குள்ளது. நாலாவது பற்றி கொண்டிருத்தல். இதில் நான் இன்றைக்கு மற்ற ரெண்டையுமே ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு இந்த உனக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கிறத மாத்திரம் கொஞ்சம் விளக்கமாக இருக்கிற நேரத்தில் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் தான் இருக்குது. சரியா? 1 மணிக்கு முடிச்சிடலாம். இது ஒரு எச்சரிக்கையின் செய்தி, ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையின் செய்தி. குறிப்பாக இந்த வார்த்தை பற்றி கொண்டிரு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்ன போட்டிருக்கு அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தாக்குதல் வரப்போகுது, அந்த தாக்குதலில் நீ தப்பித்து கொள்வதற்கு நீ எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதை நீங்கள் இஸ்ரேலில் பார்க்கும்போது ஒரு மிசைல் வேறு நாட்டில் இருந்து, ஏன்னா இஸ்ரேலை சுற்றிலும் ஒரு பக்கம் சிரியா இருக்குது, ஜோர்டான் இருக்குது, ஈஜிப்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பக்கத்தில் ஈரான், ஈராக்கு, லெபனான், இது எல்லாமே சுற்றி இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தீவிரவாதிகள். லெபனானில் இருந்தாலும் சரி, சிரியாவில் இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் யார்? ஜோர்டானில் இருந்தாலும் எகிப்தில் இருந்தாலும் இவங்க எல்லாம் யார்? தீவிரவாதிகள். அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்தை அழிக்க வேண்டும். இஸ்ரேல் அப்படின்னு ஒரு தேசம் மேப்பில் இருக்கக்கூடாது. ஈரானுடைய சிம்ம சொப்பனம் அல்லது ஈரானுக்கு இருக்கிற ஒரு பெரிய தரிசனமே என்னது? இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்பது. முதல்ல அதே they are deadly against God. இஸ்ரவேல் தேசம் என்று ஒன்றை கர்த்தர் கொடுத்து அதில் நிலைநாட்டினது தேவன். இப்போ இவர்கள் யாருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? முற்றிலுமாக தேவனுடைய நியமனத்துக்கும் அவருடைய திட்டத்துக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால இஸ்ரவேலில் ஒரு மிசைல் வருது அப்படின்னா அவன் எவ்வளவு அருமையாக லிங்க் பண்ணி வச்சுருக்கான் பாருங்க. வானத்தில் ஒரு மிசைல் வரும்போது இங்கே சைரன் அடிக்கும். எந்த இடத்துல? டெல்லவீவ் அப்படின்னா டெல்லவீவில் இருக்கிற இதில் முழுவதும் அடிக்கும் சைரன். ஜெருசலேமா, ஜெருசலேமில் அடிக்கும். கலிலியா, கலிலியில் அடிக்கும். இப்படி எந்த பகுதிக்கு நேராக வானத்தில் வருதோ அந்த மிசைல் வரும்போது, அந்த மின்கலம் வரும்போது கீழே இருந்து என்ன அடிக்கும்? சைரன் அடிக்கும், ஒலி அடிக்கும். உடனே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, கடையில் நிற்கிறவங்க, நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே அப்படியே என்ன செய்யணும்னா, அங்கங்கே பங்கர் இருக்கும். எல்லா கட்டடத்துலையும் என்ன இருக்குது? பங்கர் இருக்குது, பதுங்கு குழி இருக்குது. அப்படியே டக்குன்னு உள்ளே போயிடுவாங்க. அப்போ இந்த சைரன் அடித்த உடனே டகார்னு எங்கே போயிடுவாங்க? அப்படியே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் கூட இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது யோசித்தேன், எப்படி இவங்க அந்த மிசைல் வரும்போது, வானத்தில் வரும்பொழுது இங்கே எப்படி சைரன் அடிக்கி, அந்த வானத்தை, அந்த வானத்தில் இருக்கிற அட்மாஸ்பியரை அவன் எதுக்குள்ளே வச்சுருக்கான்னா தன்னுடைய கைக்குள்ளே வச்சுருக்கான்.
அந்த வானத்துல ஒரு பொருள் அப்படி பறந்து வருது அப்படின்னா, இங்க சிட்டில என்ன அடிக்குது? சைரன் அடிக்குது. சைரன் அடிச்ச உடனே அவங்கவங்க எங்க போயிரணும்? பதுங்கு குழிக்குள்ள போயிரணும். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, இது உங்களுக்கு பயமா இல்லைன்னா, இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு, இது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் அல்ல. நீ இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறீங்களே, எங்கே வேலை பார்க்குறீங்களே, திரும்ப நீ இந்தியாவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை 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 இல்லை, இது எப்பவும் நடக்கிறது தான். ஏன்னா அந்த இன்டர்செப்டார் அது வந்து ஈரான்லேருந்து அவன் விடுகிற ஒரு மிசைலினுடைய விலை வந்து $2,00,000 வைங்களேன், 2,00,000. ஆனால் அதை இன்டர்செப்ட் பண்ணி இடைமறித்து அழிக்க பாருங்க, அது 10,00,000. அப்போ ஈரானுடைய நோக்கம் என்னன்னா, 2,00,000 அவன் விடுகிற அந்த மிசைல் வந்து வானத்தில் போய் வெடித்த உடனே 10 மிசைல்களாக மாறுது, கொத்த 10 மாறிடுது, 10 இடத்துல போய் விழுகுது. அப்போ அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணணும், இடைமறிக்கணும், மறித்து அழிக்கணும். அப்போ 2,00,000த்துக்குள்ள பொருளை எத்தனை லட்சம் விலை கொடுத்து மறிக்கிறாங்க? இது வரைக்கும் இவனும் அடிச்சுக்கிட்டே இருக்கான், அவனும் இடைமறிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு மிசைலாவது அங்கே போய் விழுந்ததுனால எந்த ஒரு இதுவும் இது வரைக்கும் சேதம் இல்லை. இது வரைக்கும் 9 பேரை நம்ம தான், அது 9 பேரும் கொஞ்சம் கவனக்குறைவாக இந்த பங்கருக்குள்ளே போகாததுனால மறித்தாங்கன்னு தான் இருக்குதே ஒழிய, மற்றபடி யாரும் என்ன செய்யலை, மறிக்கலை. அப்போ அதுக்கு ஒப்பிட்டு சொன்னது போல தான், ஒரு தாக்குதல் வருது, நீ தப்பிக்கொள் என்றால் அவன் எவ்வளோ உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுவான். அது மாதிரி ஒரு அர்த்தத்தில் தான் உனக்குள்ளதை என்ன செய், பற்றி கொண்டிரு அப்படிங்கிற அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. நம்ம ஊழியம் செய்கிறோம். நான் இன்னைக்கு வரும்போது கூட தியானம் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஊழியம் என்பது நாம் மற்றவர்களுக்கு செய்கிறோம். ஊழியம் நமக்கு என்ன செய்யலை, நல்லா கவனிங்க, ஊழியம் வந்து நமக்கு என்ன செய்யலை, நம்ம செய்கிற ஊழியமெல்லாம் யாருக்கு? மற்றவர்களை ரட்சிப்பதற்கும் மற்றவர்களை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கறதுக்கும் தான் நம்ம என்ன செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம். ஆனால் ஊழியம் செய்கிற நாம நம்மை இழந்து விடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ளதை பற்றி கொண்டு இருக்கணும். அப்போ நமக்குள்ளது எது? நான் ஒரு 12 காரியம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரி, இப்போ ஒன்று இயேசுவின் வருகை. இந்த இயேசுவின் வருகை நான் வேகமாக அதை சொல்லிட்டு போயிடுறேன், ஏன்னா அதை நம்ம இன்னைக்கு ரொம்ப தியானிக்க போகிறதில்ல. வருகைக்குரிய அடையாளம், முதல் அடையாளம் அஞ்சனை, 2வது யுத்தம், 3வது பஞ்சம், 4வது ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், 5வது உபத்திரவம், 6வது பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்படுதல், 7வது இடறல், 8வது ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்தல். இது என்னது? வருகைக்கான அடையாளம். இப்போ இயேசுவின் வருகை நெருங்கிட்டு அப்படின்னா இந்த 8 அடையாளங்கள் இந்த தேசத்தில் எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை வைத்து அவருடைய வருகையின் அடையாளத்தை நீங்கள் கணக்கிட்டு கொள்ளலாம். எவ்வளவு சமீபத்தில் அவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரியலாம். இது வந்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நான் சொன்ன எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது, இவைகளிலே பெரும்பாலானவை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. வஞ்சனை, நிறைய பேர் வஞ்சிக்கப்படுதாங்க. அதில் என்ன ஒரு பெரிய கூத்து அப்படின்னா, அல்லது ஒரு பரிதாபமான காரியம்னா, இந்த வேத வசனத்தை கையில் வச்சிருக்கிற ஊழியக்காரங்களே வஞ்சிக்கப்படுதாங்க. அப்போ விசுவாசிகள் வந்து என்ன செய்வாங்க, இந்த வசனத்தை எடுத்து பகுத்து விசுவாசிகளுக்கு போதித்து அவங்கள பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு உன்னதமான ஊழியத்தை உங்கள் கையில், என் கையில் கதை தந்திருக்கிறார். நீங்களும் நானுமே சேர்ந்து வஞ்சிக்கப்பட்டு போவோமானால் அப்போ நம்மளை நம்பி கர்த்தர் அனுப்பி இருக்கிற இந்த ஜனத்தினுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஆமென். அப்போ இது இன்றைக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாத்தான் என்ன செய்கிறான், நம்மளை விட பயங்கர ஸ்பீடாக வேலை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம நினைக்கிறோம் நம்ம வேகமாக செய்கிறோம் அப்படின்ட்டு. எனக்கு நேற்றுக்கு மீட்டிங் இல்லை, நேற்றுக்குரிய மீட்டிங் வந்து அங்கே நடத்தல, அந்த பாஸ்டமாவுக்கு சுகவீனமானதுனால. எனக்கு நேற்றுக்கு முழுவதுமே வந்து உட்காந்து நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனாலே எனக்கு திருப்தி இல்லை. ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு நாளில் போய் ஒரு 3 மணி நேரம் எங்கேயாவது போய் கர்த்தருடைய வார்த்தையை பேசியிருந்திருக்கலாமே என்று இருதயத்தில் ஒரு பக்கம் எப்படி இருக்குது, துக்கமாக இருக்குது. ஏன்னா நம்ம டைம் இல்லை, என்ன இல்லை, காலம் இல்லை. எவ்வளவு வேகமாக நம்ம ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடி நம்ம எதை செய்ய வேண்டும், ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் சாத்தானுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறது என்று அவனுக்கு தெரியுது.
தெரிந்து அவன் தன் வாளினால் 1/3 தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் 1/3 அவன் சுழட்டி இழுக்கணும்னு அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அது இன்னைக்கு நீங்கள் சாரையாக இன்னைக்கு கூட்டங்கள் போகிறது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே சாத்தான் நம்மிடத்திலிருந்து திருட வேண்டும் என்று பலமாக முயற்சித்து கொண்டிருக்கிற காரியங்கள் 12 காரியங்கள் நிறைய இருக்கு. ஆனால் ஒரு ஒரு 12 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் காலம் எப்படி இருக்கு? குறுகின காலம். இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள அவன் எல்லாருக்கிட்டையும் இருந்து இந்த காரியங்களை திருடணும் அப்படின்னு அவன் முயற்சிக்கிறான். ஆக இப்போ இந்த வருகையை பற்றி நான் சொன்னேன். வருகையின் நோக்கம் ஒரு 5-6 நோக்கத்துக்காக ஆண்டவர் வருகிறார். அதை நான் வேகமாக சொல்லிடுறேன். ஒன்று, நம்மை அவரிடத்தில் சேர்த்துக்கொள்ள அவர் வருகிறார். இரண்டாவது, அதாவது முதல்ல அவர் நமக்கு பலன் அளிக்க வருகிறார். வெளிப்படுத்தல் 22:12 பலன் அளிக்க அவர் வருகிறார். இரண்டாவது, யோவான் 14:3 1 முதல் 3 அவரிடத்தில் நம்மை சேர்த்து கொள்வதற்காக அவர் வருகிறார். மூன்றாவது, ரோமர் 11:26 இஸ்ரவேலரின் ரட்சிப்புக்காக அவர் வருகிறார். இப்போ திருச்சபை பூலோகத்தில் இருக்கும்போது புறஜாதியாருடைய ரட்சிப்பு என்ன செய்து? ரோமர் 11:26 இஸ்ரவேலரை ரட்சிக்க. 4, மத்தேயு 25:31 மத்தேயு 25:31 புறஜாதி தேசங்களை நியாயம் தீர்க்க அவர் வருகிறார். புறஜாதி தேசங்களை நியாயம் தீர்க்க வருகிறார். 5, 2 தெசலோனிக்கேயர் 2:8 அந்தி கிறிஸ்துவை அழிப்பதற்காக, அவனை நீக்கி போடுவதற்காக அவர் வருகிறார். அவர் தன் வாயின் சுவாசத்தினால் அவனை என்ன செய்வாரே? அதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. 6வது, ஏசாயா 24:23 இந்த பூமியில 1000 வருடம் அவர் அரசாட்சி பண்ண போகிறார். அதுக்காக தான் அவர் வர்றார். எத்தனை வருஷம்? 1000 வருடம் இந்த பூலோகத்திலே அவர் அரசாட்சி பண்ண போகிறார். ஸோ அவருடைய வருகையின் நோக்கங்கள் எத்தனை? 6. இப்போ நாம செய்ய வேண்டியது 2. ஏனென்றால் மத்தேயு 24:36, 42, 44 வசனங்களின்படி, மத்தேயு 24, 36, 42, 44 வசனங்களின்படி வருகையின் நாளும் நாளிகையும் நமக்கு தெரியாது. வருகையின் நாளும் தெரியாது, நேரமும் தெரியாது. ஆகவே எப்பொழுதும் நாம் விழித்திருக்க வேண்டும். மத்தேயு 25:13 படி, மத்தேயு 25:13 படி, லூக்கா 21:34 படி எப்பொழுதும் நாம் எப்படி இருக்கணும்? விழித்திருக்க வேண்டும். இரண்டாவது, வெளிப்படுத்தல் 22:7 படி வசனங்களை கை கொண்டு நடக்க வேண்டும். வசனங்களை கை கொண்டு நடக்க வேண்டும். இந்த 2 காரியமும் நாம செய்யணும். இப்போ கிரீடத்தை பற்றி நான் அதை அப்படியே மிஸ் பண்ணிடுறேன். அந்த கிரீடத்தை நாம் இது பண்ண வேண்டாம். ஏன்னா ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், அழியாத கிரீடம் அப்படின்னு ஒரு 5 வகையான கிரீடத்தை வேதத்தில் சொல்லியிருக்குது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது, இந்த கிரீடத்தை நம்ம இழந்து போகக்கூடாது. அதை நான் இன்னும் ஒரு நாளைக்கு அதை இழந்து போகாமல் இருக்கிறதுக்கும் அந்த கிரீடத்தை நாம் நமக்குள்ள காத்து கொள்வதற்குள்ள வழிகள் என்னங்கிறதை அந்த சப்ஜெக்டை இன்னொரு நாளைக்கு நான் பேசுகிறேன். இப்போ நம்ம மெயினாக உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு பேசும்படியாக வந்த காரியம். அல்லேலூயா. ஸோ இந்த 1 மணி நேரத்துக்குள்ள எதை நான் எவ்வளவு தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லும்படியாக ஆவியிலே கர்த்தர் என்னை பலப்படுத்துவாராக. ஆமென். 1, ஏன் பற்றி கொண்டிரு அப்படின்னு சொன்னா, முதல்ல ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் தேவன் படைத்து அவர்களுக்கு அருமையான ஒரு ஐக்கியத்தையும் மகிமையும் கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் எதுக்குள்ள இருந்தாங்க? மகிமைக்குள் இருந்தாங்க. யாரோடு உள்ள ஐக்கியத்தில் இருந்தாங்க? தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் இருந்தாங்க. இப்ப இந்த 2ஐயுமே அவர்கள் பறிகொடுத்து விட்டார்கள். எதனால? அதை பற்றி கொள்ளாததினால. எதை பற்றி கொள்ளாததினால? தேவன் என்ன கொடுத்தாரோ அதை மட்டும் பற்றி கொண்டால் நம்ம மிஸ் ஆகவே மாட்டோம்.
ஆமென். தேவன் கொடுத்ததை விட்டுட்டு இன்னொன்னு நம்ம பெறணும்னு நினைத்தா, நம்ம ஊழியத்துல இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துல வந்து அவங்க வழி தவறி போய் சிரமப்படுறதுக்கும், தேவன் கொடுத்ததை இழந்து நிற்கிறதுக்கும் காரணம், ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதை பற்றி கொண்டிருக்கவில்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்று தேவையற்ற சம்பாஷணை. அவங்க அதை பற்றி கொள்ளாம விட்டதுக்கு காரணம் என்னது? தேவையற்ற சம்பாஷணை. ஒரு சின்ன கதையை சொல்றேன். ஒரு காக்கா வந்து வாயில வடைய வச்சுட்டு உட்காந்துருக்கு. அப்போ ஒரு நரி அந்த பக்கமா வந்துச்சு. அந்த நரி வந்து பார்த்தது, காக்கா வாயில என்ன இருக்கு? வடை இருக்கு. இப்ப இந்த காக்கா வாயில இருக்கிற வடை அது பார்த்தா இறுக்கி பிடிச்சிருக்கு. இந்த வடை வந்து கீழே விழாது. இப்போ உடனே இந்த நரி சொல்லிச்சு, காக்கா நீ நல்லா பாடுவ, உன் சத்தம் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும், நீ காக்கான்னு ஒரு பாட்டு பாட அப்படின்னுச்சு. இப்போ இந்த காக்கா வந்து வாயில வடை இருக்கிறத மறந்து எதில் மவுந்துட்டு? பாராட்டுல மவுந்துட்டு. பாராட்டுல கேட்ட உடனே அது அப்படியே உச்சந்தலைங்க வந்து காணுச்சு. வடை எங்கே விழுந்துச்சு? கீழே விழுந்துட்டு. யார் எடுத்துட்டு போயிட்டா? நரி எடுத்துட்டு போயிட்டு. அது காலில் வைக்கோ கையில் வைக்கோ அது மேட்டர் இல்லை. நமக்கு வந்து நம்ம வாயில வந்து கர்த்தர் வார்த்தையை கொடுத்துருக்காரு, அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு. இதை வந்து நம்ம இழந்துடக்கூடாது. இதை எப்படி இழப்போம் என்று சொன்னால், வீணான சம்பாஷணை, தேவையற்ற சம்பாஷணை. நீங்க யார்ட்டையாவது போய் அல்லது யாராவது உங்கள்கிட்ட வந்து, அதுக்கு தான் ஊழியக்காரனுக்கு பகுத்தறிகிற ஆவி இருக்கணும். பகுத்தறிகிற ஆவி இல்லைன்னா அந்த ஊழியக்காரனை ஈஸியாக ஏமாத்திடலாம். சாத்தான் வந்து என்ன செய்வான்? ஏசுநாதரிய பேதுருவை கொண்டு ஏமாத்துவதற்கு அவன் முயற்சித்தான். இப்போ உங்களை என்ன ஏமாத்துறது பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதை போதிக்கிறேன். நான் வந்து என் வயசுக்கு ஏற்ற அளவுக்கு நான் விழிப்பா இல்லை அப்படின்னா நானே ஏமாற்றப்படுவேன் அல்லது வஞ்சிக்கப்படுவேன். எனக்கு என்ன இருக்கணும்? பகுத்தறிகிற வரம் இருக்கணும். ஒரு ஆள் வந்து நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுறது. ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், ஒரு பெரிய தொகை ஒரே டாலரில் இருக்குது, நீங்கள் எப்படியாவது அதை மாற்றி கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு நான் ஒரு பெரும் தொகையை தருகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, முதல்ல எந்திரிங்க, இடத்த விட்டு காலி பண்ணு. இங்கே இந்த சமபூமி எங்கே நினைச்சக்கூடாது. என்ன சார் அப்படி சொல்கிறீங்க? இது உங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். என்ன மாதிரி இன்னும் ஒரு போதகர்கிட்ட போய் இதை என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. ஏன்னா போதகர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் வெகுளி. எதில் வெகுளியா? எல்லாத்துலேயும் காரியக்காரனாக இருப்பாங்க. ஆனால் எதில் வெகுளியாக இருப்பாங்க? பணத்தில் எதில் செலவழிக்கிறதுல இல்லை, வாங்கிறதுல வெகுளியாக இருப்போம். ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கிடைச்சிடாதா? அது ஒரு சாட்சி வேற சொல்லிடுவோம், கர்த்தரே தந்தாரு அப்படின்னு. ஆமாம், அல்லேலூயா சோத்திரம், கர்த்தரே எனக்கு தந்துட்டாரு அப்படின்னு பெரிய தோத்திரம் போட்டுருவோம். ஆனால் அது யார் தரல? கர்த்தர் தரல. அது யார் தந்தது? சாத்தான் தந்தான். யார் மூலமா? ஒரு மனுஷன் மூலமா. அதில் தான் நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ நம்ம தவறான சம்பாஷணை, ஒரு ஆள் வந்து நம்மக்கிட்ட உட்கார்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா, தே ஷுட் நாட் கில் யுவர் டைம். நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊழியக்காரனுக்கு முக்கியம் எது? நேரம். ஒரு ஆள் வந்து நம்முடைய நேரத்தை கெடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம விவரத்தை அறிந்து ஒன்று அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிடணும், எழும்பி போயிடுவாங்க. அதுக்கு நமக்குள்ள அபிஷேகம் இருக்கணும். எடுத்த உடனே அந்நிய பாஷை வருமா? நமக்குங்க மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி ஆயில் மோட்டரை அடிப்போம்ல, அது மாதிரி அடித்த பிறகு தான் என்ன வரும்? அந்நிய பாஷை வரும். அப்படி இருக்கக்கூடாது. டான்னு அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்த உடனே, சார் நான் போயிட்டு வரேன், இல்லைன்னா ஐயா நான் போயிட்டு வரேன்ட்டு போயிடுவாங்க. ஆமே. ஏன் அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து சரியான ஆவி இல்லாத மனிதர்கள் வந்து நம்மோடு சம்பாஷணை பண்ணுவதே நாம் நமக்குள்ளதை பற்றி கொண்டிருக்கிறோமே அதை பறிகொடுக்கிறதற்காக ஒரு நிலையாக மாறி விடுவோம். அதில் நம்ம எப்படி இருக்கணும்? மிக மிக கவனமாக இருக்கணும். அப்போ வாயில நம்மளை வந்து புகழுவாங்க. ரொம்ப எல்லாத்துலேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது பாராட்டு.
நம்மை பாராட்டும் போது தான் எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக. நம்ம ஊழியத்தை பாராட்டுவாங்க, நம்ம சபையை பாராட்டுவாங்க. சரி உங்கள் கட்டடம் அப்படி இருக்குது சார். என்கிட்டலாம் சிலர் வந்து ஆரம்பத்தில் நான் சொல்றது ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்கள் சர்ச்சு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் இங்கே மற்ற இடத்துக்கு ஈவன் தாஜ்மஹாலை போய் பாருங்கய்யா, அதுக்கு இதெல்லாம் கூசு அப்படின்ன உடனே அந்த இடத்துல போயிடுவோம். ஏன்னா கட்டடத்தை புகழ்ந்த உடனே இயேசு சொன்னார், இந்த கட்டடம் என்ன செய்யப்படும்? இடிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ கட்டடம் நமக்கு வந்து வெயிலுக்கும் மழைக்கும் ஒதுங்கிறதுக்கு தான் வேணும். அதை ரொம்ப போட்டு நம்ம அலங்கரித்து கொண்டு இருக்க கூடாது. அது வந்து நமக்கு ஒரு பெருமையாக மாறிடக்கூடாது. எது? கட்டடமோ காரோ ஈவன் நம்ம துணிமணியோ நம்ம போட்டிருக்கிற கண்ணாடியோ கட்டியிருக்கிற வாட்சோ எப்படி மாறிடக்கூடாது? ஒரு விக்கிரகமாக மாறிவிடக்கூடாது. அப்போ தேவையற்ற சம்பாஷணை எதை பறிகொடுக்க வேண்டியதாக இருக்கும்? மகிமையை பறிகொடுக்க வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆதியாகமம் 3:10-12 வரைக்கும் இந்த ஆதாம் ஏவாள்கிட்ட யார் வந்து பேசினா? பிசாசு, சாத்தான் வந்து பேசினான். சாத்தான் வந்து அவன் என்ன சொன்னான்? இந்த தோட்டத்தில் இருக்கிற கனியில் எதையாவது சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். எப்பா அது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் சொல்லலை, உனக்கு என்ன அதுக்கு? நீ உன் ஜோலியை பார்த்துட்டு போன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு இந்த வெயிலில் வந்து இப்படி ஒரு கூட்டமே நடந்திருக்காது, ஒரு சபையே இருந்திருக்காது. ஆமென். மனுக்குலமே வீழ்ச்சி அடைந்து போயிருக்க மாட்டார். அப்ப எவ்வளவு எளிதாக மகிமைக்குள் இருந்த ஆண்டவரோட ஐக்கியத்தில் நெருங்கி இருந்த ஆதாமை ஏவனை எவ்வளவு எளிதாக வஞ்சித்து போட்டான். அப்ப நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் மகிமையை பறிகொடுத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ஐக்கியத்தை பறிகொடுத்தார்கள். 3 காரியத்தை பறிகொடுத்தாங்க. ஒன்று மகிமை, 2வது தேவனுடைய ஐக்கியம், 3வது அவர்கள் இருந்த அந்த ஏதேன் தோட்டம். தேவ பிரசன்னத்தில் இருந்த ஏதேன் தோட்டம் 3 என்ன செய்தாங்க? பறி கொடுத்துட்டாங்க. ஒரே வார்த்தையில் அவன் அப்படியே கவுத்து அந்த பழத்தை பார்க்க வச்சான், அதை மனசுக்குள்ள தியானிக்க வச்சான், அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்க வச்சான், கையை நீட்ட வச்சு பறித்து சாப்பிட்டு கொண்டு போய் தன் கணவனுக்கு கொடுத்து 2 பேரும் நிர்வாணிகள். இதை சாப்பிட்ட உடனே அவங்க என்ன ஆனாங்க தெரியுமா? முதல்ல நிர்வாணிகள் ஆனார்கள். அதாவது நிர்வாணம் என்பது இந்து மார்க்கத்தில் வந்து அது ஒரு தத்துவம். இட் இஸ் அ பிலாசபி. நிர்வாணா அப்படிங்கிறது என்னது? ஒரு தத்துவம். மனுஷன் இந்த உலகத்தில் வந்து எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலைக்கு அவன் போக வேண்டும். அதுதான் என்னது? நிர்வாணா அப்படிங்கிற அந்த தத்துவம். நீங்கள் நிறைய சில சாமியார்கள் இந்த சைவம் இதிலெல்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கோமணத்தோடு என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அவங்க எல்லாம் எந்த நிலையை அடைய வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள்? அந்த நிர்வாணா என்கிற நிலை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மேலே ஆசை இருந்தால் நாம் எங்கே போக முடியாது? அந்த நித்தியம் என்கிற அந்த முக்தியை நாம் அடைய முடியாது. அதுக்கு அதை அடையணும் அப்படின்னா நாம் எந்த நிலைக்கு போகணும்? நிர்வாணா என்கிற அந்த நிலைக்கு போகணும். அந்த தத்துவத்தை நாம் கை கொள்ள வேண்டும். அந்த நிர்வாணம். அதனால தான் எல்லாத்தையுமே திறந்து இப்போ பட்டணத்தாரெலாம் பெரிய பணக்காரர் தான். ஆனால் அவர் என்ன செஞ்சார்? எல்லாத்தையும் விட்டுட்டு வீடு விட போய் என்ன செஞ்சார்? பிச்சை எடுத்து சாப்பிட்டார். ஏனென்றால் அந்த காலத்தில் பிச்சை போடுவதை அவர்கள் ரொம்ப ஒரு பாக்கியமாக கருதினார்கள். இப்போ பட்டணத்தார் ரோட்டில் போகிறாருன்னா என் வீட்டில் வந்து அவர் ஏதாவது கேட்க மாட்டாரா என்று அவர்கள் நினைத்தார்கள். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொன்னார், நீ வழிக்கு பையாகிலும் ஒரு தடியாகிலும் நீ என்ன செய்ய வேண்டாம்? எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். அந்த காலத்தில் நடந்த ஊழியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு 55-60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஊழியங்கள் நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். ஊழியக்காரர்களுக்கு காணிக்கை கொடுப்பதை பாக்கியமாக கருதுவார்கள். ஒரு ஊழியக்காரர் தன் வீட்டுக்கு வந்து கால் வைத்து ஜெபிக்கிறார் என்றால் அதற்கு அவங்க தவம் கிடப்பாங்க. அவ்வளவு தூரத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க? நம்ம பாஸ்டர் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போக மாட்டாரா? எதை கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட இன்னைக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் இருக்காது. இருப்பினும் அந்த ஏதாவது கொடுத்து சாப்பிட வச்சா அவங்களுக்கு அவ்வளவு திருப்தி. இன்றைக்கும் ஆவிக்குரிய விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் அந்த நிலையில் இருக்கிறார்கள். யாரு? ஆவிக்குரியவர்கள் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்கள் அப்படி இல்லை. அவங்களுக்கு கொடுக்கறதும் பொருட்டு இல்லை,
அதே மாதிரி இன்றைக்கு போதகர்களும் வீடுகளுக்கு போகும்போது ஒரு பக்தியற்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஒரு போதகர் விசுவாசிக்கிட்ட கேட்குறாரு, நாளைக்கு உங்கள் வீட்டில் தான் ஸ்டேர் விசிட்டிங், ஏதாவது நாத்தங்கத்தான் இருக்குமா, ஏதாவது பண்ணி வைப்பீங்களா, இல்லை வெறும் காய்கறியை போட்டு அனுப்பிடுவீங்களா, வீச்சம் இருக்கா, நாத்தம் இருக்கா? அப்போ நாளே விசுவாசிக்கிட்டு எப்படி கேட்டால், நான் மறுநாள் அந்த போதகர் வீட்டுக்கு வரும்போது, அந்த போதகர் நம்ம வீட்டுக்கு வர்றது இப்போ எதுக்கு வர்றாரு? அப்போ பயபக்தி இருக்குமா? இருக்கு. விசிட்டிங் அப்படிங்கிறது நான் படிச்சுக்கிட்டது என்னன்னா, அது ஒரு ஊழியம். ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, அந்த வீட்டில் அந்த என்ன குறை இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அங்கே திருத்தணும். இந்த வீட்டில் என்ன இருக்கு, என்ன குறை இருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் நாம் ஜெபத்தோடு போகும்போது ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். பேச்சில் கான்வர்சேஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது வெளிப்படுத்துவார், இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது வெளிப்படுத்துவார். ஆமென். இதெல்லாம் அந்த காலத்தில் நான் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் விசிட்டிங்கை ஒரு பரிசுத்தமான ஒரு ஊழியமாக நாம் கருத வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அந்த மாதிரி இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ இவர்கள் மகிமை இழந்தார்கள், தங்கள் ஐக்கியத்தை இழந்தார்கள், தந்த தோட்டம் இருக்கு பாருங்க, ஸ்தானம் இருக்கு பாருங்க, அதை இழந்து விட்டார்கள். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ உனக்குள்ளதை என்ன செய்ய, பற்றி கொண்டிரு, அதை இழந்துராத. இரண்டாவது, நகோமி. இந்த நகோமியினுடைய குடும்பம் மோவாபுக்கு போனாங்க. மோவாப் அருவருக்கப்பட்ட தேசம். 3ஆம் தலைமுறையிலையும் எங்க வந்துடக்கூடாது, சபைக்குள்ள வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான நிலையில் இருந்தவர்கள் தான் யாரு? மோவாபியர்கள். அந்த மோவாப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தீர்மானம் எடுத்தார்கள் குடும்பமா. அதாவது கணவன் கொஞ்சம் அப்படி வழி தப்பும்போது இங்க யார் சுட்டி காண்பிக்கணும்? மனைவி. மனைவி கொஞ்சம் மிஸ் ஆகுறான்னா யார் சுட்டி காண்பிக்கணும்? கணவன். அந்த அளவுக்கு கணவனும் மனைவியும் ஆவியில முரண்பாடு இல்லாத ஒருமனப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். கணவன் வேதத்துல தியானமா, மனைவியும் வேதத்துல தியானமா இருக்கணும். அந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு விழிப்புணர்வாவது கொடுக்கத்தக்கதான அளவுக்கு வளர்ந்தவளாக இருக்க வேண்டும் ஊழியக்காரி. ஆமென். அப்படி ஒரு வளர்ச்சி இருந்தால்தான் தன் கணவன் வழி தப்பாம போகிறதற்கு அவள் உறுதுணையாக இருக்க முடியும். ஆமென். இப்போ இந்த நகோமி கணவன் சொல்லும்போது இவன் என்ன பண்ணிட்டா, ஒத்துப்பாடி எல்லாரும் போயிட்டாங்க. அங்க போன உடனே அவங்களுக்கு ஒரு விருத்தி வந்துச்சு. எங்க சம்பந்தம் கலந்தாங்க தெரியுமா? மோவாபினுடைய ராஜாவினுடைய பிள்ளைகளை கட்டினாங்க. ரூத்தும் ஓர்பாலும் யாரு? மோவாபினுடைய ராஜாவினுடைய பிள்ளைகள். அப்ப இவங்களுக்கு என்ன நினைச்சாங்க? நம்ம ஸ்டேட்டஸ் உயர்ந்து விட்டது. எது உயர்ந்துச்சு? ஸ்டேட்டஸ் உயர்ந்து விட்டது. நம்முடைய நிலை மாறிவிட்டது. பஞ்சம் பிழைக்க வந்தோம். இப்போ பஞ்சம் பிழைக்க வந்த இடத்துல நம்ம யாரோடு சம்பந்தம் கலக்கிறோம்? இந்த சம்பந்தம் கலக்கிறோம் பாருங்க நம்ம பிள்ளைங்களுக்கு. அதில் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா அது தற்கொலைக்கு சமானம். சம்பந்தம் கலக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப கவனமாக, பணத்தை பார்க்காதீங்க, காசை பார்க்காதீங்க, வசதியை பார்க்காதீங்க. எதை மட்டும் பார்க்கணும்? பரிசுத்தத்தையும் அவங்களுக்குள்ள பக்தி இருக்குதா, கர்த்தரை வைராக்கியமா அவங்க பற்றி பிடிக்கிறாங்களாங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். அல்லேலூயா. வேற எதையுமே சொல்லுங்க பார்க்கக்கூடாது. ஆனா 4 பேர் நம்மளை கொண்டு குழியில தள்ளுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆமே. நான் பொம்பளை பிள்ளை கூட கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடும்போது அழலை. ஆனா ராஜனுக்கு நான் ரியலாவே அழுதுட்டேன். ஏன்னா ஒரு இடம் வந்தது. அது பெரிய ஒரு போதகர் அதை அறிமுகப்படுத்தி உங்ககிட்ட பேசுங்கன்னு நிர்பந்தப்படுத்துறாங்க. அதனால் எனக்கு ஆவியில் ஒரு லீடிங்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது நமக்கு சரி வராது. அவங்க சொல்கிறாங்க, அந்த பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவா, நல்லா படிச்சிருக்கா, அவங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, வசதிகள் இருக்கிறது. ஸோ நம்ம பையனுக்கு எடுத்தால் நம்ம பையனுடைய லைஃப் ஸ்டாண்டர்ட் எப்படி ஆயிரும், நல்ல ஸ்டாண்டர்டு மேலே போயிடும் அப்படி.
நான் வந்து பாஸ்டர் மாட்ட சொல்லி கண்ணீர் விட்டு அழுதேன். ஆண்டவரே, வச்சிருக்கிறது ஒரே பையன். இந்த ஒரு பையனை சரியான ஒரு சம்பந்தம் கலந்து ஒரு நல்ல ஆவிக்குரிய பெண் எங்கள் வீட்டுக்கு வரலன்னா அவன் லைஃப் மட்டும் இல்லை, எங்கள் லைஃப்பும் போயிடும். இல்லை, எனக்கு வரல. அது வந்து நீங்கள் மாட்டிக்கிட கூடாதுன்னு தான் நான் அனுபவத்தை சொல்கிறேன். அப்படியே பெரிய பள்ளிக்கூடம் வச்சுருக்குறாங்க, வசதியாக இருக்காங்க, கார் எல்லாம் இருக்குது, பஸ் எல்லாம் இருக்குது. அவங்க ஊழியத்துக்கு என்ன வேணாலும், நமக்கு ஊழியத்துக்கு ஒன்றுமே வேண்டாங்க, கிருபையும் அபிஷேகமும் அழைப்பு தான். இதெல்லாம் பார்த்து பின்னால் போனவங்க ஊழியம் செய்யலை, ஊழியம் அழிஞ்சது. ஆமே. இப்போ நான் வந்து இப்படி எனக்கு ஒரு நிர்பந்தம் வருதே கமலா அப்படின்னு நான் அழுத உடனே அவங்க பாஸ்டர் நீ தேட்டினாங்க பாருங்க, நான் முழங்கால நிற்கேன். அதை மீறி நம்மளை யாரும் மிஸ்கைட் பண்ண முடியாது. தைரியமாக இருக்கு. நீங்கள் ஏன் அழுகிறீங்க? எனக்கு அழுகன்னா என்ன, ஒரு வாரத்தினால் வந்த ஒரு கண்ணீர். ஏன்னா 2 பையங்க இருக்காங்க, 3 பையங்க இருக்காங்க, ஒன்று அவுட் ஆனால் ஒன்று பரவாயில்லன்னு சொல்கிறதுக்கு அங்கே வழி இல்லை. ஒன்று தான். அது அவுட் ஆச்சுன்னா ஆமாம். ஏன்னா எனக்கு பிறகு என்ன மாதிரி என்னை விட இன்னும் நல்ல இந்த ஊழியத்தை எடுத்து என்ன செய்யணும், செய்யணும்ல. அதுதானே முக்கியம். பெரிய 2 காரை வாங்கி வீட்டு முன்னால் விட்டு பெரிய பங்களாவை கட்டி வைக்கிறதா முக்கியம் இல்லையே. கணவன் கொஞ்சம் ஏதாவது பலவீனப்படும் போது அப்படி முழங்காலே நின்று செபிக்கிற ஒரு மனைவியில் வேணும். சிக்கனமாக போகணும் அப்படின்னா சிக்கனமாக போகிற ஒரு மனைவியில் வேணும். உன்னை கொடுக்கணும் அப்படின்னா இதையும் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு கிருபைகள் நிறைந்த ஒருத்தி வந்தால் தான் ஊழியம் நடைபெறும். நம்ம ஸ்டேட்டஸை வச்சு என்ன செய்ய போகிறோம்? நான் 28 வயசில் வெளிநாடுகளில் போய் மாதக்கணக்காக தங்கிட்டு ஊழியம் செஞ்சுட்டு வந்தவங்க. ஸ்டேட்டஸை பற்றி எனக்கு தெரியும். 28 வயசுலேயே ஸ்டார் ஹோட்டலில் போய் அன்றைக்கி ஒரு நாளைக்கு 5000 ரூபா அந்த மிஷினரிஸ் அவங்க தங்குற ஹோட்டல்ஸு, அதில் போய் தங்கும்போது எப்படி இருக்கும்? மண்டை கிருகிருன்னு சுத்தத்தான் செய்யும். ஆனால் அதை முடிச்சுட்டு வந்த உடனே ஃபேனு கூட இல்லாத வீட்டில் தான் படுக்கணுங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கோம். லூசியான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது திருவேண்டரத்தில். மிஷினரிகளை அனுப்பும்போது அவங்களுக்கு காலையில் இருக்கும் ஃப்ளைட்டு, நைட்டு இங்கேருந்து போயிடுவோம். இங்கேருந்து போனால் அவங்களோட நம்ம போகும்போது அவங்களுக்கு நம்ம பே பண்ண முடியாது. அவங்க பாஸ்போர்ட்டை கூட தான் என்ட்ரி போடணும். அப்போ அவங்க அந்த டாலரில் தான் என்ன செய்யணும், அந்த ஹோட்டலில் இதை பே பண்ணணும். அப்போ எங்கள் ரூமுக்கும் சேர்ந்து அவங்க தான் பே பண்ணுவாங்க. அந்த லூசியாங்கிறது ஒரு பெரிய ஏர்போர்ட்டுக்கு போகிற வழி பெரிய ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல். சாப்பாடு காரியங்கள் எல்லாமே அப்படி இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் நாளைக்கு காலையில் இவங்களை பிளேன் ஏற்றி விட்டு நாளைக்கு மத்தியானம் நம்ம பேட்டைக்கு தான் போகணும். எங்கே போனோம்? அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம அந்த பேட்டையில் இருக்க அந்த வீரபாக நகருக்கும் இந்த ஹோட்டலுக்கு என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை. அப்போ சின்ன வயசுலேயே பெரிய பெரிய இடங்கள்ல தங்கி எல்லாத்தையும் பார்த்ததுனால ஆவியில் தெளிவு உண்டாச்சு. நமக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒன்றும் முக்கியமே இல்லைங்க. நமக்கு கௌரவம் என்னத்தை கொண்டு வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க? 4 பேர் நம்மளை பாராட்டினா நமக்கு என்ன வரும்? ஒன்றும் வராது. நம்ம பரிசுத்தமாக இருந்தால் கர்த்தர் நம்ம கூட இருப்பார், இல்லைன்னா தள்ளி விட்டுட்டு அறுவாட்டு போயிடுவார். அல்லேலூயா. அப்போது இந்த ராஜாவினுடைய குமாரத்திகளை போய் 2 பையங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு என்னாச்சுது? அவ சொல்ற ரூத் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவ சொல்ற என்ன சொல்றது? நான் நிறைவுள்ளவளாய். நிறைவுன்னா என்ன? அவள் போகும்போது நிறைவு என்ன பஞ்சத்துக்கு பிழைக்கத்தான் போனா. ஆனால் நிறைவு என்று அவள் சொல்வது யாரு? என்னுடைய 2 மகன்களும் நானும் என் புருஷனும் நல்லா தாங்க போனோம், நிறைவாக இருந்துச்சு குடும்பம். ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு நான் எப்படி வந்தேன்? கர்த்தர் என்னை வெறுமை என்றால் அவள் என்ன நினைக்கிறான்னா 2 பையங்க, கணவனும் 3 விதவையா இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் விதவையாய் வந்தது வாழ்க்கையை பறிபோய் விட்டது, நான் அதை பற்றி கொண்டிருக்கவில்லையே என்று அவள் இப்போ சொல்கிறார். நான் நிறைவாய் போனேன், இப்போ எப்படி வந்தேன் பாருங்க. நம்ம ஊழியத்தை, அதான் ஊழியத்தில் துவக்கத்தை விட முடிவு எப்படி இருக்கணும். இன்றைக்கு நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருந்திருப்போம், வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவோம்.
எப்படியோ ஒரு இடத்த பிடிச்சி எடுத்து அதை கட்டி பெரிய சர்ச்செல்லாம் கட்டிடுவோம், வீடு கட்டிடுவோம், கார் வாங்கிடுவோம், எல்லாம் செஞ்சிருவோம். இதெல்லாம் வந்துடும். ஆனால் எது பறிபோயிடக்கூடாது? நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் கிருபை வந்து பறிபோயிடக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது அது வந்து நமக்கு ஒரு தேவைக்கு நம்ம இப்போ போனோம், ஊழியம் செய்யணும், அதுக்கு ஒரு வாகனம் வேணும், அதுக்கு தானே ஒழிய வாகனத்தினால் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அப்படித்தான் அவங்க பெருமை பாராட்டுவாங்க. ஒரு பெரிய பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், ராத்திரி வந்து படுத்தாரு. சரி, காலையில் ஏம்மா நீ எழுப்பிடாத, நான் கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்படின்னு அவர் தூங்கிட்டு இருக்காரு. இவன் 6 மணிக்கெல்லாம் ஏங்க ஏங்க எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. இவர் பதறி அடிச்சு, என்ன எந்திரிங்க வாங்க. வாசலில் வந்து நின்று பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ பெரிய ஒரு இதை வாங்கி நிறுத்திருக்கேன், நீங்கள் என்ன மனுச்சேன் அப்படின்னு. இவர் கண்ணத்தை அடைச்சிட்டு போய் பார்த்தாங்க, ரோடு ரோலர் நின்றுட்டு. எதுனிக்கு? ரோடு ரோலரு. ரோடு போட்டவன் அந்த வீட்டு பக்கத்தில் அவன் ஒதுக்கி விட்டுட்டு போயிட்டான். இவன் என்ன நினச்சிட்டான்னா, அடுத்த வீட்டுக்காரி இவ்வளோ பெரிய ஒரு எந்திரத்தை வாங்கி நிறுத்தியிருக்கா, நம்ம வீட்டுக்காரு விடிய விடிய பேச்சு, விடிஞ்ச பிறம் பேச்சு, இதை மாதிரி ஒன்றை வாங்கலையேன்னு அவன் இவர் வந்து சொன்னார். ஏமா அது ரோடு போடுற மிஷின், அது எதுக்கு நமக்கு? அப்படியா? நான் நினச்சேன் அவள் புருஷன் அதை வாங்கி கொடுத்துட்டான்ல, நான் நினச்சேன். அதை வாங்கி நீ என்ன செய்ய போகிற? அப்போ பெண்களுக்கு மற்றவங்களோட என்ன செய்யணும்? கம்பேர் பண்ணி, அதை விட நம்ம வீட்டில் பெருசாக இருக்கணும், அதை விட டிவி நம்ம வீட்டில் பெருசாக இருக்கணும், அவங்க வீட்டை விட நம்ம வீட்டில். இப்படி தான் நிறைய பேர் ஊழியக்காரங்களும் ஊழியக்கார மனைவியும் இந்த பெருசாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் பார்த்தவங்கலாம் நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். கடைசி நேரத்தில் ஆவி இல்லை, அனலும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. டிவி பெருசாக இருக்குது, ரூம் பெருசாக இருக்குது, கார் பெருசாக இருக்குது, ஆனால் என்ன இல்லை? கிருபை இல்லை, அபிஷேகம் இல்லை, கிருபையும் இல்லை. ஆகவே பெரிய ஸ்டேட்டஸை நினைச்சாங்க, கௌரவத்தை நினைச்சாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில தேவனுடைய அனுக்கிரகம் இல்லை. 2 பேர் 3 பேர் இறந்து அவள் சொல்லுகிறாள், நான் வெறுமையாக வந்தேன். எதனால பறி கொடுத்தா தெரியுமா? தவறான தீர்மானம். அப்ப நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் எடுக்கிற தீர்மானம் எப்படி எடுக்கணும்? சரியான தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். நம்முடைய தீர்மானங்கள் வந்து எப்படி போயிடக்கூடாது? தவறான தீர்மானங்களா போயிட. ஊழியத்திலையுமே தவறான தீர்மானங்கள். கூட்டத்தை போய் நடத்துறது கூட தவறான ஆட்களோட தவறா நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது குழியில இறக்கிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். நான் இந்த 14 வருஷம் இந்த ஊழியர் மீட்டிங் முடிச்சு ஒரு 2 இடத்துல எனக்கு அதை பிரேக்கப் பண்ணி வேற இடத்துக்கு போகணுன்னு ஆவியில உந்தப்பட்டு நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். அது நானா போய் எங்கேயும் ஒரு இடத்துல போய் என்ன செஞ்சிடக்கூடாது, சிக்கிடக்கூடாது, அல்லது ஊழியத்தை போய் ஊழியம் செய்யணுங்கிறதுக்காக செய்தக்கூடாது என்று போன மாதத்துலேருந்து பாஸ் ஏசுதாசிங் ஜெபம் பண்ண சொல்லி நானும் ஜெபம் பண்ணி கடைசியில் ஒருவர் தற்செயலாக வேறொரு காரியம் பேசும்போது அருப்புக்கோட்டையில் உள்ள ஒரு போதர் சொன்னார், பாஸ்டையா எங்கள் ஊர் பக்கம் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னாரு. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி இது நான் பேசுறதுக்கு முன்னால் உங்கள் வாயிலிருந்து எதுவும் செய்து வருது, ஜூன் மாதத்துலேருந்து செய்யலாம்னு சொல்லி சம்மதிச்சிருக்கேன். அதுபோலவே இந்த முதல் புதன்கிழமை உடுமலைப்பேட்டையில் மாற்றிட்டு வேறொரு இடத்துக்கு போகணும்னு சோமனிக்கிட்டே இருந்தோம். எல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் அங்கே எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. முந்தா நாள் சேலம் மீட்டிங்க்கு என்கிட்ட படித்த ஒரு தம்பி மீட்டிங் வந்திருந்தான். அவன் ஆள் வயிறுங்கயிரும் எல்லாம் தடியாக பார்த்தோன்னே நான் யாரோன்னு நினச்சிக்கிட்டேன், எனக்கு ஆளே அடையாளம் தெரியல. என்கிட்ட வந்து பேசினோடனே நீங்கள் எங்கே ஊழியம் செய்கிறீங்க? என்ன பாஸ்டர் நான் மோசஸ் அப்படின்னா. ஏன் நீ ஏன் வயிறுங்கயிரும் ஆள் இப்படி இருக்கியப்பா? ஆமாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு இந்த கிருஷ்ணகிரியில் வந்து எங்களுடைய மாமனார் அங்கே ஊழியர் கூட்டம் நடத்துகிறாரு. அங்கே வந்து நம்ம இந்த நாளை புதன்கிழமைக்கு என்ன செய்யலாம், சேலத்தை முடிச்சுட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போது ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ண போகிறதுக்கே என்ன செய்ய வேண்டியிருக்கு? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம அங்கே போய் ஆட்களோட ரிலேஷன்ஷிப் வைக்க போகிறோம். நடத்துகிறவர் எப்படி இருக்கார் நமக்கு தெரியாது. இப்போ நம்மளும் போயிட்டு தப்பி ஒழுங்காக வரணும். நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சிக்கிக்கொள்ள கூட. அப்போ ஊழியம் செய்கிறதுக்கு கூட தேவ சித்தத்தை பார்த்து சரியான இடமான ஆவியில் தெரிந்து அப்புறம் ஒரு தடவை போய் அங்கே நான் ஆண்டவர் நடத்துதலை எப்படின்னு உணர்ந்த பிறகு தான் கண்டினியூ பண்ண முடியும். எல்லாம் என்ன செய்ய முடியாது. ஏன்னா தவறான தீர்மானங்கள் நம்மை வெறுமையாக்கிவிடும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும். அல்லேலூயா. அதற்கு நாம் என்ன கொடுக்கக்கூடாது? இடம் கொடுக்க
கூடாது, பறி கொடுத்துருவோம். அதனால நீ பற்றி கொண்டுரு. மூன்றாவது, சாலமோனிடத்துல 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 6-11 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். சாலமோனிடத்துல விக்கிரக ஆராதனை நிமித்தம் அவன் ராஜ்யத்தை கர்த்தர் பிடுங்கி கொண்டார். கர்த்தர் என்ன செய்தாரு? பிடுங்கி கொண்டு, நான் பிடுங்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கொடுத்தத ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவன் கையில இருந்து பிடுங்கினார். இப்ப நம்ம கையில ஊழியம் கர்த்தர் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த ஊழியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? சில ஊழியக்காரங்க கிட்ட கர்த்தர் ஊழியத்தை கொடுத்து அந்த ஊழியத்தை அவங்க உருப்படியா செய்யாததுனால அந்த ஊழியம் என்ன செய்யப்பட்டது? பிடுங்கு வேற ஆளை கையில கொடுக்கப்பட்டது. அந்த சபை வேற ஆளை கொண்டு நிறுத்தி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒண்ணு இல்லாம போயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம கையில கொடுத்த ஒன்றை என்ன செய்யக்கூடாது? பிடுங்க கூடாது. நாம பற்றி கொண்டு இருக்கணும். இப்ப தாவீது வறுமையிலையும் துன்பத்திலையும் உபத்திரவத்திலையும் வேதனையிலையும் அவன் ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தது போல இந்த சாலமோன் என்ன செய்யவில்லை? பற்றி கொள்ளவில்லை. அந்த 6வது வசனத்தை நீங்க வாசிங்க. அதே மாதிரி பாருங்க, கர்த்தருடைய பார்வைக்கு அவன் என்ன செய்தான்? பொல்லாப்பானதை செய்தான். 11 போய் பாருங்க, ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி உன் வேலைக்காரனுக்கு நான் கொடுப்பேன்ட்டு. உன்கிட்ட இருந்து பிடுங்கி யார்கிட்ட கொடுப்பேன்? உன் வேலைக்காரங்கிட்ட, உனக்கு ஊழியம் செய்யணும்ல அவன் கையில நான் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அதை அவன் கையில இருந்து பிடுங்கிட்டாரு. அவனால் அதை பற்றி கொண்டிருக்க முடியவில்லை. ஏன்னா அவனுடைய பற்றுதல் எங்க போயிடுச்சு அப்படின்னா, சீதோனியர், எகிப்தியர், இந்த மாதிரி அம்மோனியர், இப்படிப்பட்ட தெய்வங்கள், அந்த பெண், அதை வணங்குகிற பெண்கள், இப்படி அவன் போயிட்டதுனால அவன் இருதயத்தை அவர்கள் சாய பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்போ சாலமோனால தாவீது பற்றி கொண்டிருந்தது போல என்ன செய்ய முடியல? தேவனை பற்றி கொண்டிருக்க முடியல. நல்லா நீங்க கவனிங்க. நமக்கு பின்னாடி ஆண்டவருடைய பெரிய கிருபையினால நம்முடைய தலைமுறைகள், நமக்கு பின்னால வருகிற நம்முடைய பிள்ளைகள் நம்மை போல அல்லது நம்மை விட உறுதியாக யாரை பற்றி கொள்ள வேண்டும்? தேவனை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது அப்படி இல்லை அப்படின்னா சாலமோனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது போல எது பிடுங்கப்படும்? ராஜ்ய பாரம் அங்கே பிடுங்கப்பட்டது. அது மாதிரி ஊழியம் பிடுங்கப்படும். 1980 அந்த 83ல் நான் ஹாலண்டில் இருக்கும்போது இங்கே ஒரு ஊழியம் ரொம்ப விமர்சனையாக நடந்து கொண்டிருக்கிறது. விஓசி கிரவுண்டில் வந்து நிறைய ஜெர்மன் பீப்புள் வந்து மீட்டிங் நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஹாலண்டில் இருக்கோம், ஜெர்மனிக்கு போனோம், எல்லாம் வந்தோம். அங்கே வச்சு இந்த ஊழியத்தை பற்றி கேள்விப்படுதோம். ஆனால் அந்த ஊழியத்தில் இன்னொரு ஆர்கனைசேஷன்லேருந்து அட்ரஸை எடுத்து கொண்டு வந்து ஸ்பான்சர்களை பிடிச்சி பணத்தை முழுவதும் வாங்கி இங்கே வந்து ஒருத்தரை பிடிச்சி அவருக்கு கொடுத்து பெரிய ஊழியம் நடந்தது. ஆனால் பணம் விரயமாக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த ஊழியத்தின் அடையாளம் கூட கிடையாது. இப்போ நான் போன மாதம் விழுப்புரத்துக்கு போயிருக்கும்போது அந்த ஊழியத்தினுடைய தலைவர் இருந்த அந்த பங்களா, அவருடைய வீடு எல்லாம் சிதலமடைந்து கிடக்கிறது. எனக்கு டைம் இல்லை, நான் சொன்னேன் என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு. எல்லாமே எப்படி கிடக்கு? இருளடைந்து இடிஞ்சு தவந்து கிடக்கு. அதை ரிப்பேர் பண்ணுவதற்கு வழியில் எனக்கு தெரிய, அப்போ எனக்கு வயசு வந்து 28 வயசு தான். இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு வயசு எவ்வளவு? 28, 29 வயசு தான். ஆனால் அன்றைக்கே நான் நினைத்தேன், இவங்களுக்கு வந்த இந்த பணத்துக்கு எல்லா இடங்களையும் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு 5 ஏக்கர் வாங்கியிருக்கலாம். ஏன்னா அன்றைக்கு ஒரு ஏக்கர் விலையே 100 ரூபா தான். அவ்வளோதான் இருக்கும். ஏன் இப்படி இவங்க பறி கொடுத்து இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளானாங்கன்னு இப்போ வரைக்கும் என்னால் அதை ஜீரணிக்க முடியல. ஏன்னா அப்போ வந்து 1 கிலோ அரிசி 95 ரூபா தான். ஒரு மூடை ஒரு மூடை 100 கிலோ. எங்களுக்கு ஆர்ஃபனேஜுக்கு இந்த மானூர்ல இருந்து தான் பிரதர் ஐசக்னு ஒருத்தர், அவர் தான் எங்களுக்கு அனுப்புவார். மானூர் ரைஸ் மில்ல தான் அது ரெடி ஆகி மூடை அங்கே வந்து சேரும். ஒரு மூடையே எவ்வளவு? 100 கிலோ 95 ரூபா, 100 ரூபா தான். அப்போ அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? அன்னைக்கு ஒரு ஏக்கர் அப்படின்னு சொன்னால்
100 ரூபா கூட இருக்காது, குறையத்தான் இருக்கும். அப்ப என்ன செஞ்சிருக்கலாம்? ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வாங்கி அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு ஏக்கரை எழுதி கொடுத்துட்டு, நீ இதில் உட்காரு, இதில் உட்காந்து நீ ஊழியம் செய்ய என்று இந்த கிராமங்கள் தோறும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். ஆமே, அவ்வளவு பணம் வந்துச்சுங்க அவங்களுக்கு. ஆனால் அவ்வளவு எப்படி ஆயிடுச்சு? விரயமா போய் இன்றைக்கு அந்த ஊழியத்தின் ஒரு அடையாளம் கூட இல்லை. அது சொல்லப்படாது, அது காட்டி கொடுத்த மாதிரி ஆயிரும். அதாவது நான் பேசுறது சஸ்பென்ஸா இருக்கும், பட் ரியாலிட்டியை தான் நான் பேசுவேன். இல்லை, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னால கேட்டீங்களா? அதனால இப்ப அதே மாதிரி இப்பவும் சில ஊழியங்கள் எழும்புது பணத்தினால. ஆனால் நீங்க அதுல தலையை கொடுத்துறாதீங்க. நீங்க உங்களுக்குள்ளதை பற்றி கொள்ளுங்க. நான் இன்னும் உங்களுக்குள்ளதை நான் வரல, நேரம் ஆயிடுச்சு. அடுத்து 4வது, கீழ்ப்படியாமையினாலே சவுல் அபிஷேகத்தை இழந்தான், ஆட்சியை இழந்தான், அபிஷேகத்தை இழந்தான். அதுக்கு ஒரே காரணம் என்னது? நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் ஆகமம் வரைக்கும் உள்ள காரியங்களை நீங்கள் கவனித்து பார்த்தால், மனிதன் தேவனையும் தேவ ஆசீர்வாதங்களையும் இழந்தது ஒரே காரணம்தான். அது என்னது? கீழ்ப்படியாமை. இன்றைக்கு நம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோமானால் நாம் எதையுமே இழக்க மாட்டோம். நமக்குள்ளதை நாம் பற்றி கொண்டிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஆமென். ஆகவே இவர்கள் எல்லாரும் தங்களுக்கு உண்டானதை பற்றி கொண்டிருக்கவில்லை, என்ன செய்தார்கள்? பறிகொடுத்தார்கள். ஆகவே நாமும் நம்முடைய நித்திய ஆசீர்வாதங்களை பறிகொடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் உனக்குள்ளதை நீ பற்றிக்கொள் என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. சரி, நம்முடைய ஆசீர்வாதங்கள், நித்திய ஆசீர்வாதங்கள் என்ன? எதை பற்றி கொள்ளணும்? கீழ்ப்படியாமைக்கு வசனம் 1 சாமுவேல் 13:14. 1 சாமுவேல் 13:14. அவன் அப்படியே புறக்கணிச்சு தாவீதை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். சரி, இப்ப நம்முடைய நித்திய ஆசை, இப்பதான் நான் பாயிண்ட்டுக்கே வர்றேன். உனக்குள்ளது எது? நான் முதல்ல சொல்லிட்டேன், ஊழியம் ஜனங்களுக்காக செய்யறோம், ஆனா நம்மளை காப்பாத்திக்கிடணும். ஊழியத்தை செஞ்சு யாரை இழந்துடாதீங்க? உங்களை இழந்துடாதீங்க. நான் ஊரா போறேன், ஊழியம் செய்யறேன். நான் ஊழியம் செஞ்சுட்டு என் சரீரத்தையும் பலவீனப்படுத்தி என் ஆத்மாவையும் நான் சோர்ந்து போக வச்சு எனக்கு இருக்க கிருபையும் நான் என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து விட கூட. நான் போக போக இரும்பை கருக்கிடும் சொன்னது போல சரியான உபதேசம் உள்ள, சரியான ஆவியில் வைராக்கியம் உள்ள நபர்களோடு சேரும் போதுதான் ஏன் என்னுடைய பட்டயம் அது கருக்காக்கப்படும். அல்லேலூயா. அப்பதான் இரும்பு என்ன செய்யும்? இரும்ப கருக்கும். அப்ப நீங்க கவனமா கேட்டு உங்க வாழ்க்கையில் அதை நீங்க கவனித்து நடக்கும் போது உங்களுக்கு பேசுகிற நான் கூர்மையாக்கப்படுகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு இஷ்டப்பட்டதை நான் பேச வேண்டும் என்றால் நான் மழுங்கி போயிடுவேன். நான் பேசுகிறதுல உங்களுடைய பட்டயம் கருக்காக்கப்படுவது போல நீங்க கேட்கிறதுல நானும் கருக்காக்கப்பட வேண்டும். ஆமென். ஆகவே இந்த நித்திய ஆசீர்வாதங்கள் 12 இருக்குது. 1 ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நாம எல்லாம் என்ன நினைக்கிறது தெரியுமா? நாமெல்லாம் அப்பவுமே ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனா ரட்சிப்புங்கிறது மட்டும் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாங்க, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா இப்ப நீங்க ரட்சிப்புக்குள்ள இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள இல்லை. ரட்சிப்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்கிறதுக்கு அடையாளம் என்ன பாருங்க. அதுக்கு உதாரணம் யூதாஸ். ரட்சிப்பை இழந்தவன் யாரு? யூதாஸ். மத்தேயு 27:3. விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி ஒப்பு கொடுத்தார்கள். கண்டு ஆண்டு கொண்டு செத்தான். ஏன் தெரியுமா? அவன் மனஸ்தாபப்பட்டான்னு எழுதியிருக்கு. ஆனா என்ன செய்யல? மனம் திரும்பல.
நம்ம ஒருத்தரை கோபமாக பேசிட்டோம், அது ஏதோ ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டோம், ஒரு ஏதோ தப்பாக பேசிட்டோம், அல்லது ஏதோ ஒன்று ஆகி போச்சு. நீங்கள் உங்கள் ரட்சிப்பு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால், பாதுகாக்கப்பட்டிருந்தா, அடுத்த நிமிஷமே என்ன செய்வீங்க? நீங்கள் நேராக அவங்கக்கிட்ட போய், நான் தெரியாமல் பேசிட்டேன், ஏதோ தவறுதலாக பேசிட்டேன், என்ன செய்யுங்க? மன்னிச்சிருங்க. ம் சின்ன பையன்கிட்ட எதுக்கு சண்டை போட்டிய? அப்போ சின்ன பையன்கிட்ட சண்டை போடாமல் இருந்திருக்கணும், அவ்வளோ ஞானவான். சண்டை போட்டுட்டோம், அவனும் வாக்குவாதம் பண்ணிட்டோம், நம்மளும் பேசிட்டோம். அப்போ நம்ம சின்ன பையன்கிட்ட பேசினா அவன் மனசு புண்படாதா? சின்ன பையனோ பெரிய பையனோ பேசிட்டோம். இப்போ நமக்கு என்ன செய்யணும்? நம்ம மனசு, இப்போ நம்ம ரட்சிப்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது பழுதாகாமல் இருந்தால் உங்களுக்கு தூக்கம் வரப்படாது. பாஸ்டர்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே அங்கே போய் திரும்ப மன்னிப்பு கேட்டிருக்கணும். விசுவாசினாலும் வீட்டில் போய் படுத்துட்டு யோசிக்கலாம். பாஸ்டர் போகிற வழியிலே பைக்கை திருப்பிக்கணும். எதுக்கு? அவன் மதிக்க வேண்டாம் ஐயா, கர்த்தர் உங்களை மதிக்கணும்ல, அவன் மதிக்க வேண்டாம். ஒரு ஊழியக்காரர் என் மேலே, பேட்டையில் தான் அவர் இருந்தார், என் மேலே கொஞ்சம் கோவப்பட்டு அவர் என்ன பண்ணிட்டார், அதாவது உங்கள் ஒரு குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் சபையில் இருந்து அவங்க போய் எடுத்து வச்சுக்கிட்டாங்க, நான் ஒன்றும் செய்யலை, சரி வச்சுக்கிடுங்க, எங்கேயோ அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டேன். அடுத்து இங்கே வந்தவர் தான் அங்கே போய் கட்டடம் கட்ட போனவரை அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவருக்கும் ஒத்து வரலன்னு அவர் சொன்னார், ஐயா நான் இங்கே உள்ள ஆள் தான், அங்கே கட்டடம் கட்ட போனால் என்னையை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க, இப்போ எனக்கு அங்கே ஒத்து போகலை, நான் இங்கே வந்துடுறேன், உங்கள் பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி இவர் போய் சொல்லிட்டு வந்துட்டார். அடுத்து ஒரு குடும்பம், அங்கே உள்ள குடும்பம் இங்கே வந்தாங்க. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்கள் ஃபேமிலி ஒன்று இங்கே வந்திருக்கு, உங்கள் ஆடு என் தோட்டத்துக்குள்ளே மேயுது, நீங்கள் நாங்கள் அதை வெளியே பற்றி விட்டுருதேன், நீங்கள் அதை பிடிச்சிக்கிடுங்க. எது? இப்போ அந்த காலத்திலே அப்படி எனக்கு ஒரு நல்ல தெளிவு ஆண்டவர் கொடுத்தாரு. அடுத்த சபையிலேருந்து ஒரு ஆத்மா வந்தால் இங்கே இருக்க 2 கெடுத்துருவோம்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். அதனால் நான் அதை சாமானியமாக விட மாட்டேன். அதுக்கு சரியான காரண காரியங்கள் இல்லாமல், சத்தியோபதேசம் அதில் அங்கே இல்லை, அதனால் வர வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசிட்டு சொல்லிவிட்டு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு வந்துருங்க. காணிக்க தசமா அது கூட அங்கேயே கொடுக்கறனால என்ன செய்யுங்க? கொடுங்க. நமக்கு ஆத்மா தான் முக்கியம், நமக்கு அவங்க காசு பணம் நமக்கு முக்கியம் இல்லை. அப்போ நான் ஒரு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவரை அங்கே வச்சுக்கிட்டாரு, இவரை மட்டும் சொல்றாரு அப்படின்னா, இங்கே நான் இவர்கிட்ட இதுவாக பேசி நீங்கள் அங்கே போயிருங்க ஐயா, வேண்டாம் அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டேன். அப்போது அது தள்ளி விட்ட பிறகு அவரை வளைச்சி எடுக்க முடியல. ஒரு வாரம் திரும்ப போயிட்டு, அவருக்கு எனக்கு லைக்கப்படாது, பண விஷயத்தில் எங்களுக்குள்ளே ஒத்து போக மாட்டேங்கு, தயவு செய்து நான் எங்கள் அம்மா இங்கே உள்ள விசுவாசி தான், நான் தெரியாமல் அங்கே போயிட்டேன், அதனால் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னோடனே கிட்டத்தட்ட 6 மாதம் அவர் கம்யூனியும் கொடுக்கல, 6 மாதம் அவர் வீட்டுக்கு நான் விசிட்டிங்கும் போகல. இவர் சின்ன பையன்தான், என்னுடைய ஊழிய வயசும் அவருடைய வயசும் என்னது ஒன்று சமம். நான் கேள்விப்பட்டேன் அவர் என் மேலே வருத்தமாக இருக்கார் அப்படின்ட்டு. ஆனால் ஊருக்குள்ளே இதெல்லாம் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பாளையங்கோட்டை சர்ச்சில் ஊழியர் மீட்டிங் நடக்குது, நான் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இவர் வந்தார். அவங்க ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாளையங்கோட்டையில் உள்ள கிளை சபை போதகரும் அங்கே நிற்கார் என் பக்கத்தில். நான் வந்த உடனே நான் போய் கையை பிடிச்சி, பாஸ்டர் நீங்கள் மன்னிச்சுக்கிடுங்க, என் மேலே வருத்தமாக இருக்கதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு ஒரு தள்ளிட்டு ஒரு போயிட்டார். உடனே அவங்க ஸ்தாபனத்தில் உள்ள பாஸ்டர் என் கூட நிற்கவர், பாஸ்டர் நீங்கள் என்ன சின்ன பையன்கிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேட்குங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்கள் ஊழிய வயசும் அவருடைய வயசுமே ஒன்று தான். நான் சொன்னேன், இல்லை நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம மேலே ஒருவர் வருத்தமாக இருக்கிறாருன்னா அதை சீர்படுத்திடணும். இப்போ எனக்கு ஏன் இருதயம் கிளியர் ஆயிடுச்சு. நான் என்ன கேட்டுட்டேன்? மன்னிப்பு கேட்டேன். நீ மன்னிச்சாலும் சரி மன்னிக்காட்டிலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இவரை நான் சமாதானப்படுத்தி நான் விட்டுட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் என்னை 2-3 கூட்டங்களில் பழி வாங்கிட்டார். இருந்தாலும் நான் அது ஒன்றும் கண்டுக்கிடலை. நான் அதே மாதிரி ராஜன் சர்ச்சில் இருந்து பெண்ணு, அவர் சர்ச்சில் இருந்து மாப்பிள்ளை. இப்போ அவர் சர்ச்சுக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு. இப்போ நான் ஏற்கனவே என் மனசு எப்படி இருக்கு? சுத்தமாக இருக்குல்ல. நான் அங்கே போன உடனே
ஏற்கனவே நாங்கள் அங்கே அஸ்திவாரம் போட்டு விட்டோம்ல. போன உடனே வாசலில் நின்று கை கொடுத்து வரவேற்று கொண்டு வந்து மேடையில் உட்கார வச்சு, அவங்க ஸ்தாபனத்து தலைவர்கள் எல்லாம் வந்து இருந்தாங்க. அதுக்கு நடுவுலையும் எனக்கு பிரசங்கம் பண்ணதுக்கு இடம் கொடுத்தாரு. நான் தான் மன்னிப்பு கேட்டு நான் சரிப்படுத்திட்டேனே. அவருக்கு அதான் அப்படி இருக்குன்னு எனக்கு அது உலகத்தானுக்கு அது நமக்கு ஆவிக்குரியம் இல்லை. இப்ப நான் அன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்டு அஸ்திவாரம் போட்டு வைக்கலன்னா இன்னைக்கு போகும்போது ஏற்றுக்கிறது கஷ்டம். ஒரு மாதிரி ஒளிஞ்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இப்போ வந்து கை நிறைய 2 கையை கொடுத்து வரவேற்று கூட்டி கொண்டு போய் மேடையில் உட்கார வச்சு பிரசங்கமும் பண்ண விட்டது எப்படி இருந்தது? நம்ம பெரிய மனசு தன்மையோடு நடந்து கொண்டால் நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். அந்த தாழ்மை ஊழியக்காரனுக்குள்ள இருக்கணும். அப்பதான் நமக்குள்ள ரட்சிப்பை நம்ம பற்றி கொள்ள முடியும். இப்ப யூதாஸ் வந்து மனஸ்தாபப்பட்டான், காசை திருப்பி கொண்டு போய் கொடுத்தான். ஆனா என்ன செய்யல? யார்கிட்ட மன்னிப்பு கேட்கல? கர்த்தர்கிட்ட மன்னிப்புல கேட்கல. அவன் ஆசாரியன்ட்ட போய் மனஸ்தாபப்பட்டு காசை கொடுத்தது கரெக்டு தான், அது வரைக்கும் கரெக்டு. அடுத்து உடனே அவன் எங்க வந்திருக்கணும்? கர்த்தர்கிட்ட வந்திருக்கணும். அவன் செய்தது மாதிரி தானே இந்த பேதுரும் மறுதளிச்சான். ஆனா அவன் யார்கிட்ட வந்துட்டான்? அத மாதிரி மனஸ்தாபப்பட்டும் மனம் திரும்பாத யூதாசை போல இருக்கக்கூடாது. இப்ப நம்ம ரட்சிப்பு நமக்குள்ள சரியா இருக்கு அப்படின்னா, இன்றைக்கும் உங்களுடைய மனம் ஒரு சின்ன தவறு பண்ணாலும் மனசாட்சி குத்தணும், மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணம் வரணும், அவங்ககிட்ட போய் ஒப்புரவாகணும். அப்பதான் நீங்க ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவுபரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவராய் இருப்போம் என்று எபிரேயர் 13:4 சொல்லியிருக்கு பாருங்க. அந்த வசனத்துக்கு நம்ம பொருத்தமா இருப்போம். ஆமென். அதுபோல மத்தேயு 10:22 சொல்லியிருக்குல்ல, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் முடிவு பரியந்த நிலை இருப்பவனே. அப்போ பகைக்கப்பட்டாலும் தூஷிக்கப்பட்டாலும் நிந்திக்கப்பட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? அது எல்லாத்தையும் பொறுத்து மன்னிச்சு முடிவு பரியந்தம் ஆண்டவர் மேல எப்படி இருக்கணும்? நம்பிக்கையோடு இருந்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்புங்கிறது என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்படுவேன். அந்த ரட்சிப்பு தான் நம்ம வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது முடிவு பரியந்தம். ஆமென். ஆகவே அதனாலதான் எபிரேயர் 10:35 சொல்லியிருக்குது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஈடேற, நம்முடைய ஆத்தும ஈடேற்றத்துக்காக பிரசிச்சு பார்க்கக்கூடாது, கௌரவம் பார்க்கக்கூடாது. கோபப்பட்டோமா மன்னிப்பு கேட்டோம், ஒன்று எடுத்துட்டோமா திருப்பி கொடுத்துடணும். யார்ட்டையும் சண்டை போட்டோமா உடனே வீட்டில் போய் உட்காந்து அவங்க ஏற்றுக்கொள்ளன்னு வீட்டு வாசல்லையான்னு என்ன சத்தியாகிரகம் பண்ணி நினைஞ்சிட்டு வந்துடணும், ஒப்புரவாயிட்டு வந்துடணும். அப்பந்தான் நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அவரு நம்மளை அப்படி வச்சிருக்காரு இப்படி வச்சிருக்காங்கிறதுக்கு மேட்ரே அங்கே கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் பாஸ் ஏசுராஜனுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கும் அவருக்கும் வெள்ளடிச்சு அந்த என்கிட்ட வந்தபோது நான் சொன்னேன், எப்படியாவது அவர்கிட்ட போய் என்ன செஞ்சிடணும், ஒப்புரவாயிரணும் அப்படின்னு சொல்லி அவரும் 1 வருஷம் ஏற்றுருந்தார். அதெல்லாம் நீ அவர்கிட்டலாம் சாமானியம் போய் பேச முடியாது பாஸ்டையா, நீங்கள் என்ன போட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. வாய்ப்பே இல்லை அப்படின்னாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட போனால் அவர் என்னை 2 துண்டை வெட்டி ஒரு குழி தோண்டி உள்ளே போட்டு அதில் ஒரு மரத்தை வச்சு பண்ணை பிடிச்சி தண்ணி ஊற்றி எப்பண்டா காய்கறி வரும்னு பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னாரு. அதை வேகமாக சொன்னார். நான் சொன்னேன், அப்படி வெட்டி உங்களை உள்ளே போட்டாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் நம்ம ஒப்புரவாகலைன்னா எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது ராஜா. அதனால நீங்கள் அதை கேட்டு தான் ஆகணும்னு அதுக்கப்புறம் அவர் முயற்சி பண்ணார். ஆனால் அவர் மன்னிக்காமலேயே அவர் என்ன செஞ்சிட்டாரு, தேவராஜ்யத்துக்கு போயிட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், நான் அடக்கத்துக்கு போகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, வந்துருங்க, உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி வர சொல்லி அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர்மாட்ட போய் திரும்ப என்ன செஞ்சார், மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக்கி பழங்கள்லாம் வாங்கி போய் காணிக்கையெல்லாம் கொடுத்து சரி சீர் பொருந்திட்டாருன்னு வைங்களேன். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, பாஸ் மனோகர் ஒருத்தரை கூட்டிகிட்டு அலைதாரு, அவருக்கும் அவங்க ஆவிக்குரிய தகப்பனுக்கும் சண்டை.
அவர் ஒப்புரவாகவே இல்லை அப்படின்னா அது இவருக்கு இழுக்க விட யாருக்கு இழுக்கு? எனக்கு இழுக்கு. இவர் ஊரெல்லாம் போய் எல்லாம் ஊழியக்காரரும் மனம் திருமணமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா கூட இருக்க ஆள் என்ன செய்யல? மனம் திரும்பல, மனசாவும் படலைன்னா எப்படி இருக்கும்? அதுக்காக ஒரு நாள் நான் இதை சொன்ன உடனே இவர் கோபம் கயத்தாரு தோல் கேட்டுக்கிட்ட வரையில கதவை திறந்து குதிச்சிடலான்னு முடிவிட்டார். ஏன்னா நானும் அவ்வளவு உச்சக்கட்ட கோபத்துல பேசினேன். அது செய்துதான் ஆகணும், வேற ஒருவன் உன் சகோதரருக்கு உன் பேரில் குறை உண்டானால் நீ அங்கேதானே உன் பலியெல்லாம் வச்சுட்டு போய் ஒப்புரவாகி வந்து என்ன செய்ய? பலி செலுத்துன்னு சொல்லியிருக்கு. வச்சுட்டு போயிரு. ஐயா, உலகத்துல யாரா இருந்தாலும் அந்த ஒரு மனஸ்தாபம்ங்கிறது இருக்கக்கூடாது. அது நமக்கு ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும். அதாவது நம்ம நம்ம பானையில ஒரு சின்ன ஓட்டை இருந்தா எப்படி தண்ணி நிற்காம ஒளிகிட்டே இருக்குமோ அது போலதான் உங்க ரட்சிப்பு கெட்டு போச்சு அப்படின்னா என்ன ஆயிரும்? ஒளி. இன்னைக்கு நான் பார்த்த அளவுல நிறைய பரிசுத்தவான்கள் எதை இழந்துட்டாங்க? ரட்சிப்பை இழந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த ரட்சிப்பு இன்னைக்கு இருக்கு அப்படின்னா இன்றைக்கு நாம் சின்ன ஒரு காரியம் செய்தாலும் நம்முடைய மனஸ்தாபப்பட வேண்டும், போய் ஒப்புரவாக வேண்டும், மன்னிப்பு கேட்க. அதுக்கு தான் நடக்கிற பந்தியவே நம்ம கை கொண்டு நடக்கிறோம். ஆனா இப்ப துணிகரமாக சண்டை போட்டு வைராக்கியமா இருந்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு எதை எடுக்காங்க? நம்ம சொல்றோம், நீ இதை இப்படி செஞ்சீங்கன்னா கர்த்தர் உனக்கு என்ன கொடுப்பாரு? தண்டனையை கொடுப்பாரு, வியாதிக்கு வரும், பலவீனம் வரும், மரணமும் வரும்னு சொல்லுதோம். நீர் என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவங்க கவலையற்று இருக்கிறத பார்த்து நமக்கு கவலையா இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? ஒரே சபைக்குள்ள பேச மாட்டாங்க, மூஞ்சத்திக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் வார்த்தையெல்லாம் கொடுக்காரு, எல்லாம் செய்து அதெல்லாம் அப்படியே மீன் சேத்துல ஊத்த மாதிரி ஊத்துட்டு போயிருந்தாங்க. அப்ப ரட்சிப்பு அங்க ரிப்பேரா போச்சு. அந்த ரட்சிப்பு என்பது ஒரு பொக்கிஷம். அதை நீங்கள் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அதை என்ன செய்திடக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ரெண்டாவது ஞானசானம், அதான் உடன்படிக்கை. இஸ்ரவேலர்கள் தேவனோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை மீறினதுனால அவங்க எங்க போய் சேர முடியல? கானான் போய் சேர முடியல. வழியிலே அவர்கள் அவிசுவாசத்தை நிமித்தம் என்ன செய்தார்கள்? உடன்படிக்கையை மீறினால் அவிசுவாசம் உள்ள வந்துடும். அவிசுவாசம் உள்ள வந்தா நம்ம என்ன செய்வோம்? அடிபட்டு போயிடுவோம். அவ்வளவுதான். மூன்றாவது அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவி அபிஷேகம், அனாயிண்டிங். சவுல் எதை இழந்தான்? கீழ்ப்படியாமையினாலே எதை இழந்தான்? அபிஷேகத்தை இழந்தான், தள்ளப்பட்டான். அவனுடைய ராஜ்யபாரத்தை அவன் இழந்தான். ஆண்டவர் அவனை அதிலே வச்சிருந்தாரு. ஆனா அவன் ராஜ்யபாரமே பண்ணல. அவன் மீறி 13 வருஷமும் என்னதான் செஞ்சிட்டு இருந்தான்? தாவீதை தேடிட்டு அறிஞ்சாங்க, அவன் ராஜ்யபாரமே பண்ணல. ஸோ நம்மளை ஒரு பொசிஷன்ல கர்த்தர் வைக்கிறாருன்னா அந்த பொசிஷன்ல இருந்துக்கிட்டு அந்த பொசிஷனுக்குரிய ஊழியத்தை செய்யறோமாங்கிறதுல நம்ம பார்க்கணும். காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த பாஸ்டருங்கிற பொசிஷனை ஆண்டவர் இறக்க மாட்டார். அதே இதில் ரொம்ப 4 பேர் மதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுறோமா? அதில் கர்த்தர் கவனமாக கவனிக்கிறார். சவுல் ஒருத்த மேலதான் அவன் கவனம். ஏன்னா அவனுக்குள்ள இருந்த ஆவி அவனை கொலை செய்ய வேண்டும் என்று தூண்டி கொண்டிருந்தது. மக்களை போய் பார்த்து மக்கள் அங்கே சாப்பிட்டாங்களா, இருந்தாங்களா, உங்களுக்குரிய வசதிகளை செஞ்சு கொடுத்தமான அந்த அந்த அரசாட்சிக்குரிய எதையுமே அவன் செய்யல. அந்த ஆவி அவனை விட்டு போய் வேற ஆவி வந்த உடனே அவன் ஒரே இந்த காட்டுக்குள்ள போய் குகைக்குள்ள போய் படுத்து கிடங்க, எங்க வேணாலும் கிடங்க, ஆனா அவனை கொல்லணும். இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்குமே என் ஊழியம் எப்படி பண்ணாலும் சரி அவன் ஊழியம் வளரப்படாது, அவன் ஊழியம் ஏதாவது ஒன்று ஆகணும் அப்படின்னு வைராக்கியமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? ஜெபம் ஜெபம் பண்ண இவங்க உருப்படாம போயிடுவாங்க. ஜெபம் பண்ண இவங்க எப்படி போயிடுவாங்க? உருப்படாம போயிடுவாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், அடுத்தவங்களை நீங்க ஆசீர்வதிங்க. வேதம் சும்மா சொல்லலை, நீ ஆசீர்வதிக்கிறதே என்று சபியாதிருங்கள். உண்மையா நான் சொல்றேன், ஆண்டவர் நமக்கு 2 வரத்தை கொடுத்துருக்காரு. நீங்க யாரை சபிச்சாலும் அவங்க சபிக்கப்பட்டு போவாங்க, யாரை ஆசீர்வதிச்சாலும் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இது என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த டவுனில் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிக் கம்பெனின்னு ஒரு கடை இருந்துச்சு. டேப் ரெக்கார்டரு, இந்த எலக்ட்ரானிக் திங்ஸு, டிஸ்க்கு, ஆம்பிளிஃபயரில் இந்த டிஸ்க்கு, அதே மாதிரி இந்த ரெக்கார்ட் பெரிய எல்பி ரெக்கார்ட்லாம் போடுவோம்ல, பிளேயர், அது
இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வச்சுருந்தாங்க, ரேடியோ, டேப் ரெக்கார்டரு அதெல்லாம். அப்போ டிவிடி வரல ஃபஸ்ட்டு. நான் சொல்கிறது 83. இல்லை, இங்கே டவுனில் இப்போ இளங்கோ புரோட்டா கடை இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு சிப்ஸ் கடை இருக்குல்ல, அந்த சிப்ஸ் கடையில் தான் சிப்ஸ் கடையும் அந்த ஸ்டார் எலக்ட்ரிக்கல்னு இருக்குது, அந்த 2 கடையும் சேர்ந்தது தான் அந்த கடை. என்கிட்ட நாங்கள் ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கினேன். டேப் ரெக்கார்டர் வாங்கின நேரத்தில் நான் ஹாலண்டுக்கு போக வேண்டியதாகிடுச்சு. சரி, நம்ம அங்கே 3 மாதம் இருப்போம், இங்கே வந்து இவன் டியூ கட்டலன்னு நினச்சக்கூடாது, நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு இந்த டேப் ரெக்கார்டரை கொண்டு போய் அவன் கடையில் சொல்லி, இங்கே இருக்கட்டும்பா, என் ரூபாய் அங்கே இருக்குது, இந்த பணம் நான் மீதி கட்ட வேண்டியது இருக்குது, நான் வந்து அதை கட்டி எடுத்துக்கிட்டேன், இந்த டேப் ரெக்கார்டர் எங்கே இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்துட்டு நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு டேப் ரெக்கார்டுன்னு கொடுக்க மாட்டேன்ட்டான், பணத்தையும் வர வைக்க மாட்டேன். இப்படி ஒரு டிஸ்பியூட் போய்கிட்டே இருந்துச்சு. சரி, நான் என்னைக்கு அவன் அதை ஒழுங்குபடுத்தி செய்தானோ செய்யட்டும்னு நான் விட்டுட்டேன். ஒரு நாள் பேங்கில், அவங்களுக்கும் சென்ட்ரல் பேங்கில் தான் அக்கௌண்ட்டு, எங்களுக்கும் அங்கே தான். நான் வந்து அங்கே இருக்கும்போது அதில் 3 முதலாளியில் ஒரு முதலாளி என்கிட்ட வந்து, சார் நீங்கள் கொஞ்சம் கடைக்கு வாங்க, இதை பேசி நம்ம முடிச்சுடுவோம் அப்படின்னு. சரி, நான் போனேன், ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போய் உள்ளே போனேன். உள்ளே போய் உட்காந்து பேசும்போது, அதை செய்ய முடியாது, இதை பண்ண முடியாது, இதெல்லாம் அப்படி ஏற்றுக்கிட முடியாது, வைக்க முடியாது அப்படின்னா, எப்பா நீயே வச்சுக்கோ, என் பணம் உங்கள்கிட்ட இருக்குது, என் பொருள் உங்கள்கிட்ட இருக்குது, அதனால் நான் குற்றவாளி இல்லை, நான் போயிட்டு வரேன்ட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் ஆயிட்டு. என்ன பண்ணேன்னா, ஷூ காலை அப்படியே அந்த கடைக்கு முன்னால் 3 தடவை இப்படி உதறிட்டு ஸ்கூட்டரில் டக்குன்னு ஏறி உட்கார்ந்தேன். அந்த மேனேஜர் வந்து போய், சார் அவர் ஒரு பாதிரியார், கால் தூசி தட்டுனா நமக்கு நல்ல இல்லை சார், அது என்னென்னு போய் அதை உடனே அவர் கூப்பிடுங்க சார்னா. அவர் கிடக்காருங்க, அவர் கால் தூசியெல்லாம் நம்மளை என்ன செய்யும் அப்படின்ட்டார். உடனே இவர் மேனேஜரு சரி நான் மரியாதை விட்டுட்டார். அதுலேருந்து ஒரு 6 மாதம் கழித்து தெப்பக்குளம் தெரு இருக்கு இல்லையா, அந்த தெப்பக்குளம் தெருவில் நான் ஸ்கூட்டரில் அப்படி வந்து அதில் நிற்கிறேன். டிராஃபிக் இடது பக்கத்தில் தங்கம் கேசட்னு ஒரு கடை. நான் அதில் உட்காந்துக்கிட்டு இப்படி பறக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மேனேஜர் இங்கே உட்காந்துருக்காரு. சார் நீங்கள் என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிக் கம்பெனி மேனேஜர்ல? ஆமாம் சார், நான் இப்போ இங்கே வச்சுருக்கேன். என்னாச்சு அந்த கடை என்னாச்சு அப்படின்னு. நீங்கள் தான் கால் தூசியை உதறிட்டீங்கள. என்னைக்கு உதறின இடம் அன்னைக்கே அவங்களுக்கு சனியாக வந்துட்டு சார். 3 பேருக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள பார்ட்னர்ஷிப் பிரச்சனை வந்து, நீ எடுக்கவா நான் எடுக்கவான்னு கடையை சண்டை போட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டு. நான் இப்போ வந்து இங்கே கடை வச்சுருக்கேன். நான் அன்னைக்கே சுந்தரவேல்கிட்ட சொன்னேன், அவர் பாதிரியார், கால் தூசி தட்டக்கூடாது, அது நமக்கு நல்லதில்லை அப்படின்னு சொன்னேன், ஆனால் அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு. அன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கிறதேன்னு என்ன செய்யக்கூடாது, சபிக்கக்கூடாது, என் கால் தூசியை உதறி இப்போ ஒரு கடை இப்படி போயிட்டு அப்படின்னு சொல்லி நான் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, சரி அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்ய முடிஞ்சால் பரிகாரம் செய்து விடுகிறேன் என்று சொல்லி அன்னையிலேருந்து நான் இப்போவும் ரொம்ப கவனமாக இருக்கேன். என்னை எவ்வளவு திட்டினாலும் ஏசினாலும் பேசினாலும் ரைட்டு, தோத்துறோம், கத்தர் பார்த்துக்கிட்டாரு அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம ஃபீல் பண்ணாலும் கஷ்டம், கையை உதறினாலும் கஷ்டம், காலை உதறினாலும் கஷ்டம். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆட்கள் நீங்கள் எல்லாரும். ஆமே. அதனால தான் வாயை மூடிக்கிட்டு நம்ம சும்மா இருக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வந்து நாங்கள் ஒரு பாட்டு புக் அடித்தோம். அந்த பாட்டு புக் அடிக்கிறதுக்கு டைசூஷன் ப்ரெஸ்லேருந்து என்னை கூப்பிட்டு விட்டாங்க. சார் உங்கள் மேட்ரு நான் அந்த இவர்கிட்ட தான் டைப் செட்டிங் கொடுக்க போகிறேன் சார், அது சொல்லதுக்கு தான் ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு. வந்து நான் இப்படி நின்றுட்டு இருக்கேன், அவர் முன்னால் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, யாருன்னு எனக்கு தெரியலை. அவனை பக்கத்தில் உட்காருங்க பாஸ்டர் அப்படின்னு உட்காந்தேன். இவர்கிட்ட தான் கொடுக்க போகிறோம், கொடுக்கட்டுமா அப்படின்னாரு. பார்த்தா இவர் யாருன்னா அந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிக் கம்பெனி ஓனரு, தூசி தட்டினா தட்டட்டும்னு சொன்னார்ல, அவர் அங்கே உட்காந்துருக்கு. நான் மனசில் வச்சுக்கிட்டேன், சரி இவங்களுக்கு இதை வச்சு ஒரு பரிகாரத்தை செய்தேன் சார், எங்கள் ஆர்டரை இவர்கிட்டே கொடுங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, நீங்கள் சுந்தரவேல் தானே அப்படின்னு. ஆமாம், நீங்கள் யார் சார் அப்படின்னு. நான் பாஸ்டர் அப்படின்னு. சார் வணக்கம் அப்படின்னு. வணக்கம், நீங்களே எங்கள் ஆர்டரை எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அதனால தான் அன்னையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஊழியக்காரனுடைய வார்த்தையிலையும் கவனமாக இருக்கணும், கால் தூசிலையும் கவனமாக இருக்கணும், கையை உதறினாலும் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் அதை நடத்தி காட்டிடுவார். அதனால தான் நாம் எப்படி இருக்கணும், மிக மிக கவனமாக இருக்கும். ஆண்டவர் வந்து கோபம் வந்துச்சுன்னா 1 நிமிஷத்தில் அடிச்சு போட்டு போயிடுவார். அவன் பண்ணுற அட்டூழியத்தெல்லாம் ஆண்டவர் கோபம் வந்துச்சுன்னா 1 நிமிஷத்தில் பசுமாக்கிடுவார். ஆனால் அவர் பொறுத்துக்கிட்டே இருக்கார். அவருடைய பொறுமை நமக்கும் இன்றைக்கு தேவை. அல்லேலூயா. ஸோ அந்த அபிஷேகத்தை நாம் என்ன செய்யக்கூடாது,
இழந்து விடக்கூடாது. சவுல் இழந்து விட்டான். அதே மாதிரி சிம்சோனுக்குள்ள நசரிய விரதம், அபிஷேகம், பலன், வல்லமை எல்லாம் இருந்தது. ஒரு பெண்ணினுடைய மடியில போய் படுத்தான், எல்லாத்தையும் இழந்து விட்டான். அல்லேலூயா. இந்த சிம்சோனுடைய ஆவி, இந்த சிம்சோனுடைய அந்த அந்த சிம்சோனுக்குள் புகுந்த அந்த தெளிலாடின் ஆவி, தெளிலாடுக்குள்ள சிறுமைப்படுத்துகிற ஆவி இருந்துச்சு, அலட்டுகிற ஆவி இருந்துச்சு, கெடுக்கிற ஆவி இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பெண்ணுக்குள்ள இருந்ததுனால அந்த ஆவி எல்லாம் ஒன்று போல செஞ்சு யாருக்குள்ள வந்துட்டு? சிம்சோனுக்குள்ள வந்துருச்சு. அதனால தான் சிம்சோன் கடைசியில் என்ன, அவன் கண்களை பிடுங்கி, நியாயாதிபதிகள் 16:21 பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாபரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். கடைசியில் அந்த சிம்சோனை கூப்பிடுங்க, வேடிக்கை காட்டட்டும் என வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டான். அபிஷேகத்தை இழந்தா எப்படி மாறிடுமோ? வேடிக்கை பொருளாக மாறி சாகிற வரைக்கும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம எதை இழந்துடக்கூடாது? அபிஷேகத்தை இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. 4வது அழைப்பு. 4வது என்னது? அழைப்பு. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அப்போ ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய தானாய் ஒருவனும் இந்த ஊழியத்தில் ஏற்பட முடியாது. எபிரேயர் 5:4 சொல்லியிருக்கு இல்லையா? அதுபோல அழைக்கப்படாம ஊழியத்துல காலெடுத்து வைக்கக்கூடாது. அழைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அழைப்புல நாம் என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். அழைப்பை விட்டுவிடக்கூடாது, அழைப்பை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை அழைத்து இருக்கிறார், அதிலே நான் நிற்க வேண்டும் என்று என்ன செய்யணும்? அதுல உறுதியாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாச நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்து எல்லாத்தையும் சொல்லிடட்டுமா? சொல்லிடுறேன். ரைட். அடுத்து பரிசுத்தம். 5வது என்னது? பரிசுத்தம். ஏலியின் பிள்ளைகள் பலியை தீட்டுப்படுத்தினார்கள். ஆரோனுடைய குமாரர்கள் நாதாபும் அபியும் எதை தீட்டுப்படுத்தினார்கள்? அக்கினியை, பலிபீடத்தின் அக்கினியை தீட்டுப்படுத்தினார். அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு போனாங்க. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், அதுபோல் நம் சபையில் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருந்து இவர்கள் பரிசுத்த குலைச்சல் ஆகிவிடக் கூடாது. அவர் மரித்து கிடக்கும்போது மோசே சொல்றான், உன் பிள்ளைன்னு நினைச்சு நீ போய் என்ன செஞ்சிடாத, தொற்றாத. அவன் காலில் கயிறு கட்டி இருக்குங்களா, வெளியே போய் நின்று கயிறை கட்டி இழுக்கணும். நீ எதுவுமே என்ன செய்யக்கூடாது. அப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்ததை பார்த்து ஆரோன் அப்படியே உடைந்து நொறுங்கி அவன் அப்படியே வெளியே போயிட்டான். எதுல குறைச்சல் வரக்கூடாது? பரிசுத்த குலைச்சல் வரவே கூடாது. 6வது விசுவாசம். இந்த விசுவாசம் ஒரு பொக்கிஷம். இதை நாம் என்ன செய்யக்கூடாது? ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டியது என்னது? விசுவாசம். விசுவாசத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து விடக்கூடாது. அதாவது இந்த விசுவாசம் யூதா 1:3 சொல்லப்பட்டபடி அது என்னது? ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். ஒரு தடவை இழந்துட்டோம்னா அப்புறம் திரும்ப அந்த விசுவாசம் வராது. அதனால அந்த விசுவாசத்தை ஒரு தடவை ஒப்புவிக்கப்பட்டது, அதை காத்து கொள்ள வேண்டும். 2வது எபிரியர் 12:1 சொல்லப்பட்டபடி தேவனால் அது நமக்குள் துவக்கப்பட்டது. அதுக்கு நம்ம துவக்கல. விசுவாசத்தை நம்ம துவக்கல. நமக்குள்ள யார் துவக்கினா? தேவனே துவக்கினார். அப்ப தேவனால் துவக்கப்பட்டது. எபிரியர் 12:1. அதுபோல இந்த விசுவாசம் கர்த்தருக்கு பிரியமானது. எபிரியர் 11:6 சொல்லியிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அதே போல இந்த ரட்சிப்பு, அந்த விசுவாசம் நமது ரட்சிப்புக்கு என்னது? காரணமானது. எபிரேயர் 4:8 சொல்லியிருக்கு, இந்த விசுவாசத்தை கொண்டு நாம் என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டோம். அதே மாதிரி ரோமர் 1:17 சொல்லப்பட்டபடி நீதிமானை பிழைக்க பண்ணுவது எது? விசுவாசம். நீங்க ஆரம்பத்தில் உள்ளவங்க சாட்சியெல்லாம் நீங்க கேட்கணும். இந்த பாச கனகராஜ் டேவிட்னு பாளையங்கோட்டையில் இருக்கிற, நான் ஒரு மாதம் அவரை வர சொல்கிறேன். ஃபுல்லாக அவருக்கு 2 மணி நேரம் டைம் கொடுத்து அவர் சாட்சியை நீங்கள் கேட்கணும். அவருடைய சாட்சி. அவர் நல்ல பிரசங்கம் பண்ணுவார். நான் பிரசங்கம்லாம் வேண்டாம், ஆனால் எது வேணும்? சாட்சி வேணும். நான் என் சபையில் அவரை கூப்பிட்டு 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ண வச்சு வீடியோ எடுத்தேன். ஏன்னா அவரெல்லாம் அந்த காலத்தில் பாலாசில் லாரியோட சித்தி மகன்தான் இவர். அவர் அன்றைக்கு பாலாசில் லாரி சொன்னதை கேட்டிருப்பாருன்னா இன்றைக்கு அவர் கோடீஸ்வரர். இதே பாளையங்கோட்டையில் அவருக்கு பெரிய பங்களா இருக்கும், கார் இருக்கும்,
வசதிகள் இருக்கும், நிலபலன் இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒன்லி ஜீசஸ் நேமனுடைய தலைமை போதகராக, மாவட்ட போதகராக இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட வசதிகள் அவரை தேடி வந்தது. ஆனால் விசுவாசத்துக்காக எல்லாத்தையும் புறக்கணித்தார். இதெல்லாம் என் கண்ணு முன்னால் நடந்ததுங்க. இன்றைக்கும் அவர் பணத்தில் ரொம்ப ஒன்றும் ஆக ஓகணும் இல்லை, ரொம்ப கஷ்டங்களை தான் அனுபவித்து கொண்டு வருகிறார். ஆனால் விசுவாசத்தில் வீரன். அவருக்கு 82 வயசா? ஜோதிபுரத்தில் இருக்கிறார். நான் ஒரு முறை அவரை சொல்கிறேன், நீங்கள் அவரை கூப்பிடுங்க. முழுக்க கரெக்டாக அவருக்கு 11 மணிலேருந்து 1-1:30 வரை கொடுங்க. அவர் என்ன சொல்வார்? நம்மை பலப்படுத்துவது அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களின் சாட்சி. அல்லேலூயா. அவருடைய சபையில் தான் நான் முதல்ல காலேஜ் பிஏ படிக்கும்போது நான் சாட்சி சொன்னது. அவர் ஆகோடுங்கிற இடத்துல அவர் ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் எங்கள் பிரசங்கம் பண்ணும்போது நானும் கூட போயிருந்தேன். அங்கே தான் முதல்ல நான் சாட்சி சொன்னேன். அதனால தான் அவரை நான் ரொம்ப கனப்படுத்துவேன். அவருமே என்னையை ரொம்ப கனப்படுத்துவேன். நான் அவரை விட வயசில் கிட்டத்தட்ட 10 வயசுக்கு குறைவு தான், கீழே 10-12 வயசுக்கு கீழே. ஆனால் ஒரு ஆலோசனை கேட்கணுன்னா வந்து கேட்பாரு, ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷன். பணக்காரியங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி வந்த ஒரு பிள்ளைகள் கல்யாணங்கள்லாம் வந்து அந்த அப்படி விசுவாசத்தில் தான் அதெல்லாம் நடத்தி முடித்தேன். அதெல்லாம் நான் விட்னஸ், அதுக்கெல்லாம் நான் போய் பங்கெடுத்திருக்கேன். அதனால் அப்படிப்பட்டவங்களுடைய சாட்சி நமக்கு இன்றைக்கு தேவை. அப்போ தான் நம்ம இன்றைக்கு நமக்கு வந்த இந்த கஷ்டத்துலலாம் வந்து நம்ம பின்வாங்கி போக மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம். இதெல்லாம் தாண்டி போகணுங்கிற விசுவாசம் நமக்கு என்ன செய்யும்? வரும். ஆமென். சரி, அடுத்து 7வது வரங்கள். 1 தீமோத்தேயு 4:14, 15, 14. வரங்கள். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினாலே உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறதை அவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளில் நிலைத்திரு. வீணான காரியங்களுக்காக தர்க்கம் பண்ணி, வாக்குவாதம் பண்ணி, சண்டை போட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் ஆவி வந்து கெட்டு போகும். உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களும் வீணா போகும். விட்டு கொடுத்ததுனால் கெட்டு போனது இல்லை. எல்லாத்தையும் நீங்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்காக வந்து நேரத்தை காலத்தை செலவழிக்காம அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் வரங்கள் உங்களுக்குள்ள பாதுகாக்கப்படும். ஊழியத்தின் துவக்கத்தில் என்ன வரத்தை கர்த்தர் கொடுத்தார், அந்த வரம் உங்களுக்குள்ள மேலும் மேலும் பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது ஒரு நாள் என்ன செய்யாது? குறைவுபட்டு போகவே போகாது. 8வது ஆவிக்குரிய ஒழுக்கம், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். இந்த ஆவிக்குரிய ஒழுக்கம் வந்து ஒரு நாள் நமக்கு கெட்டு போகக்கூடாது. ஊழியத்தில் நாம் பிஸியாக இருக்கிறதுனால எதை கெடுத்துடப்படாது? ஆவிக்குரிய ஒழுக்கத்தை. ஆவிக்குரிய ஒழுக்கம் என்பது என்னது? ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம் பண்ணுதல், தவறான வார்த்தைகளை பேசாத காரியங்கள், இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய ஒழுக்கத்துக்குள்ள வருது. இந்த ஆவிக்குரிய ஒழுக்கத்தை நம்ம வாழ்க்கை நாம் கடைப்பிடித்து நாம் நடக்க வேண்டும். ஆமென். ஒழுங்கான ஜெபம் இருக்கணும், ஒழுங்கா பைபிள் வாசிக்கணும், ஒழுங்கா உபவாசம் பண்ணணும். வாரத்தில் ஒரு நாள் என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணணும். அப்படி கர்த்தரோடு நெருங்கி இருக்கணும். ஆண்டவர் சில நேரத்தில் ஏவினார்னா 2 நாள் 3 நாள் எலியாவை போல போய் சூரச்செடியின் கீழே ஒளிந்திருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், அது மாதிரி நல்ல ஆவிக்குரியவர்களோடு உட்கார்ந்து பேசுங்க. யாரோட பேசணும்? நாங்கள் போன மாதம் ஒரு 3-4 ஊழியக்காரங்க சேர்ந்து ஒரு நாள் முழுவதும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து பேசணும்னு ஒரு 4-5 பேர் பிளான் பண்ணோம். ஆனால் அந்த நாள் நமக்கு வாய்க்கல. ஏன் அப்படின்னு கேட்டால், ஆவிக்குரியவர்களாக இருந்து நம்ம உட்கார்ந்து பேசணும்னா அனுபவங்களை ஒவ்வொருவரும் சொல்லும்போது அந்த அனுபவம் காரியங்களை நம்மளை வந்து இன்னும் வளர்ச்சி அடைய செய்யும். தேவையற்றவர்களோடு போய் உட்கார்ந்து உங்கள் தரத்தோடு போய் நீங்கள் உட்காராதீங்க. நீங்கள் போய் ஒரு ஆளோட பழகணுன்னா உங்களை விட 5 வயசு குறைந்தது, 10-12 வயசுக்கு மூத்தவங்களோடு இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம். ஏன்னா தரத்தோடு நம்ம உட்கார்ந்தோன்னா நம்ம அனுபவம் தான் அவங்களுக்கு இருக்கும். நம்மளை விட கூடுதல் அனுபவம் அவங்களுக்கு என்ன செய்யாது? இருக்காது. நம்ம அவங்கக்கிட்ட இருந்து கேட்டு, இப்போ அதான் அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் எல்லாருமே வந்து என்னுடைய வயசுக்கு 2 வயசு, 5 வயசு, 10 வயசு குறைஞ்சவங்க. ஆனால் வாங்க நம்ம உட்காந்து பேசி எங்களுக்கு நீங்கள் நிறைய காரியங்களை சொல்லுங்கள், கேஷுவலாக உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு நாள் குறித்தும் அது முடியலை. இந்த வர்ற மாதத்தில் எப்படியாவது ஒரு நாளை குறித்து
மதுரையிலே எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேதத்தை பற்றி, சாட்சிகளை பற்றி, அவங்க கேட்டது, வாழ்ந்தது, செய்தது எல்லாத்தையும் பேசும்போது ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கும்? தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல இருக்கும், கூர்மையாக இருக்கும். அல்லேலூயா. சரி, அடுத்தது நற்சாட்சி. 9 நற்சாட்சி. 1 தீமோத்தேயு 4:16 உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளின் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களை நீ என்ன செய்வாய்? நீ ரட்சித்துக் கொள்ளுவாய். ஆமென். ஆகவே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னது? சாட்சி தான். முதல்ல உங்களை பத்தி சாட்சி யார் சொல்லணும்? மனைவி சொல்லணும். அடுத்து பிள்ளைகள் சொல்லணும். 3வது யார் சொல்லணும்? விசுவாசிகள். அதுக்கு அடுத்து நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் பல இடங்கள்ல இருப்பாங்க, அவங்க சொல்லணும். அன்புதாசன் மரித்ததுக்கு ஞாயிறு சாயங்காலத்துல இருந்து புதன்கிழமை மத்தியானம் வரைக்கும், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் 4 நாள் என்ன சொல்லியிருக்காங்க? வந்தவங்க எல்லாரும் பாம்பேலேருந்து வந்தவங்க, குஜராத்லேருந்து வந்தவங்க, இங்கே தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாம், அவங்க சபையில் உள்ளவங்க, வெளியே உள்ளவங்க எல்லாரும் வந்து சாட்சி சொன்னாங்க. அவங்க ஸ்தாபனத்தில் கிருபாசனத்தில் உள்ளவங்களும் சரி, கிருபாசனத்துக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி, அதில் சாட்சியை சொன்னாங்க. அல்லேலூயா. ஆமேன். அப்படி நம்ம மரித்த பிறகு நம்மளை பற்றி என்ன சொல்லணும்? எல்லாருக்கும் பிரியமானவர்களாக நாம் இருக்கோம். நம்ம ஸ்தாபனம், நம்ம சபை, நம்ம குடும்பம்னு ஒரு சின்ன வளையத்துக்குள்ளே போயிடாதீங்க. நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமாக கர்த்தர் பயன்படுத்தும். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை, கிருபைகளை போய் எல்லா இடத்துல தேவ ராஜ்யத்தில் வசனத்தை விதைத்து கட்டுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து 10வது முக்கியமான ஒன்று, கலாத்தியர் 5:22-23 ஆவிக்குரிய கனிகள். இன்னைக்கு வரங்கள் கூட இருக்கு, ஆனால் எதை கண்டுபிடிக்க முடியல? கனிகளை. கனியற்ற ஜீவியம் நிறைவேற்று நமக்குள்ள அப்படி இருக்காதபடிக்கு நாம் என்ன கொடுக்கிறவர்களா இருக்கணும்? ஆவிக்குரிய கனி. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இந்த ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் இருக்கானா அடிக்கடி செக் பண்ணணும். அன்பு இருக்கா? நீங்க உங்களிலேயே அன்பு பாராட்டணும். அதை நான் ஒரு நாளைக்கு அந்த வசனத்தை எடுத்து நான் இன்னொரு நாள் நான் சொல்றேன். ஹவு டு லவ் யுவர் செல்ஃப். உங்களை எப்படி நீங்க நேசிக்கிறது? ஆண்டவருக்கு கொடுத்த கட்டளையில் ஒண்ணு என்னது? உன்னில் அன்பு கூறுவது போல பிறரில் அன்பு கூறுவாயாக. அது ஆக அந்த அன்பு, அதுபோல சந்தோஷம், சமாதானம், இந்த 3 தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஸோ இந்த கனிகள் நமக்குள்ள இருக்கான்னு நீங்க அடிக்கடி செக் பண்ணுங்க. 11வது நற்கிரியைகள். 2 யோவான் 1:8 சொல்லியிருக்கு, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எப்படி இருங்க? எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. அடுத்து எபேசியர் 2:10 சொல்லியிருக்கு, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். 12வது உபதேசம். எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் உபதேசத்தில் ஓட்ட விட்டோம்னா போச்சு. எது முக்கியம்? உபதேசம். 2 தீமோத்தேயு 1:13-14. 2 தீமோத்தேயு 1:13-14. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. சட்டத்தை என்ன? அதனுடைய ரூபத்தை, அதனுடைய சாராம்சத்தை நீ கை கொண்டிருக்க வேண்டும். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நல் பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். 1 தீமோத்தேயு 4:16. ஒவ்வொரு கிறிஸ்தவ ஊழியனும் தான் வாழ்வது எவ்வாறு, போதிப்பது என்ன என்பது குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையும் நமது போதகமும் ஒன்றுக்கொண்டு என்ன செய்யக்கூடாது? முரண்பாடாக இருக்க கூடாது. ஆமென். இப்ப இதெல்லாத்தையும் நம்ம காத்துக்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? எதனாலதான் காத்துக்கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியினாலே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற. அப்போ உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, நமக்குள்ள 12 காரியங்களை கர்த்தர் ஒப்புவிச்சிருக்காரு. இந்த 12 காரியங்களாகிய நற்பொருளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டுமானால் ஆவியின் நிறைவோடு இருக்கணும், அபிஷேகத்தில் இருக்கணும். அந்த ஆவியின் நிறைவும் அபிஷேகமும் நமக்குள்ள இருக்குமானால்
ஒரு நாளும் நாம் இதை இழந்து போகவே மாட்டோம். அதை நாம் காத்து கொள்ளுவோம். இதைத்தான் இந்த 12ஐயும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.